யூ இடியட்! கண்ணு தெரியலையா? உன்னை எல்லாம் யார் உள்ள விட்டது? இந்த ஆபீஸுக்குள்ள நிக்க கூட உனக்கு தகுதி இல்ல. ஆனா இது உன் அத்தை வீட்டு சொத்து மாதிரி ஆட்டம் போடுற. யாருடா நீ? மிஸ்டர் தேவா, நான் பிரீத்தியோட புருஷன். எனக்கு வர்ற கோபத்துக்கு இப்பவே உன்னை கொன்னு போடணும் போல இருக்கு. ஆனா என்னால இப்ப அது முடியாது. ஏன்னா பிரீத்தியோ மேல அவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்கா. உன்னை என்ன பண்ணணும்னு இனிமே பிரீத்தியே முடிவு பண்ணுவா. யங் மாஸ்டர், ஏசியாவிலேயே மிகப்பெரிய நிறுவனமான ஆர்எஸ்பி குரூப்ஸோட கோடிக்கணக்கான பிசினஸ் சாம்ராஜ்யம் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கேன். நீங்க வந்து பொறுப்பேற்றுக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. எனக்கு அவர் சொத்து மேல துளியும் ஆர்வம் இல்ல. எந்த பணத்தாலையும் என் அம்மாவை திரும்ப கொண்டு வர முடியாது. அப்புறம் நான் ஆர்எஸ்பி குடும்பத்தை சேர்ந்தவனு தப்பி தவறி கூட யாருக்கும் தெரிஞ்சிடக்கூடாது. ஆர்எஸ்பி குரூப்போட ஓனர் மிஸ்டர் சக்கரவர்த்தியோட பையன் நான்ற விஷயம் வெளியே வரக்கூடாது. கிளம்புங்க. யங் மாஸ்டர், நீங்க வந்தே ஆகணும். சூர்யா சக்கரவர்த்தி இந்தியாவின் முன்னணி தொழிலதிபர் குடும்பத்தைச் சேர்ந்த மிக அதிகாரமிக்க அடையாளம். அவர் அந்த பரம்பரையின் வாரிசாக இருக்கலாம். ஆனால் அங்கு சக்கரவர்த்தியாக திகழ்ந்தாலும் இங்கு அவனது மௌனமும் அவன் அனுபவிக்கும் தவிப்பை வார்த்தைகளின்றி உறக்கச் சொல்கின்றன. ஒரு மில்லினியர் குடும்பத்தின் மருமகனாக இருந்தும் அவனது நிலைமை எவ்வளவு மோசமாக இருக்கிறது என்றால் அந்த வீட்டு வேலைக்காரர்கள் கூட அவனை கிண்டல் செய்கிறார்கள். உங்களுக்கு கொஞ்சம் காசு வேணும்னா என்கிட்ட சொல்லுங்க. உங்களை பார்க்கவே பரிதாபமா இருக்கு. சூர்யாவை போன்ற கோடீஸ்வர குடும்பத்து மருமகன்கள் விலையுயர்ந்த கார்களில் சாலைகளில் வலம் வரலாம். சூர்யாவின் வாழ்க்கையில் 3 விஷயங்கள் மட்டுமே மாறாமல் இருந்தன. 1, அவமானம். 2வது, மிகப்பெரிய அவமானம். 3வது, அவன் மீது வீசப்படும் கொடூரமான கேலி. ஒரு ஆடம்பரமான ஹோட்டலில் யாரோ ஒருவர் தன் மனைவிக்கு உணவு ஊட்டி விடுவதை பார்க்கும் போது சூர்யா தனக்குள் இப்படி சொல்லிக் கொள்வான்: ஒரு நாள் வரும், அப்ப நான் ஒரு விலை உயர்ந்த சூட் போட்டுட்டு ஏதோ ஒரு பெரிய ஹோட்டல்ல என் மனைவி பிரீத்தி என் மார்போட சாஞ்சு ரொமான்டிக்கா டூயட் பாடிட்டு இருக்கும்போது அவளுக்கு நான் ஆசையா சாப்பாடு ஊட்டி விடுவேன். ஒரு கேண்டில் லைட் டின்னர்ல நாங்க 2 பேரும் டான்ஸ் ஆடுவோம். அந்த ரொமான்டிக் டான்ஸை பார்த்து அங்க இருக்கிற அத்தனை பணக்காரங்களும் பொறாமப்பட போறாங்க. இவ்வளவு சீக்கிரமா பிரீத்தியோட பர்த்டே விஷ். சூர்யா திடுக்கிட்டு எழுந்து போனை எடுத்து பார்த்த போது அது சந்தியாவின் அழைப்பு. அதுவரை சூர்யா கண்ட அழகான கனவுகள் அனைத்தும் கலைந்து போயின. சந்தியா சூர்யாவின் மனைவி பிரீத்தியின் கசன். சூர்யாவை எப்போதும் கேவலப்படுத்துவதே அவளது வேலை. சூர்யா எரிச்சலுடன் மொபைலை பார்த்தான். பிறகு ஏதோ யோசித்துவிட்டு போனை எடுத்தான். என்ன என் செல்ல மாமா, போனை எடுக்க மாட்டீங்களோ? நான் இங்க மத்ததெல்லாம் விடுங்க, ஒரு வேலை இருக்கு. மலர் ஜுவல்லர்ஸ்ல ஒரு நெக்லஸ் இருக்கு. ஓனர் கிட்ட சொல்லிட்டேன். அங்க போய் அந்த நெக்லஸ வாங்கிட்டு நேரா என் வீட்டுக்கு வந்துருங்க. சத்யா, நான் இப்ப பேங்க்குக்கு போகணும். பேங்க்குக்கு போறேங்கிற உங்களோட ஆட்டிடியூட் எல்லாம் வேற யார்கிட்டயாவது வச்சுக்கோங்க. எப்படியும் நாங்க சாப்பிட்டு போடுற மிச்சத்துல தானே நீங்க வாழ்றீங்க. அதனால சொன்ன வேலையை மட்டும் செய்யுங்க. நெக்லஸ் கூடவே ஓனர் உங்ககிட்ட 1 லட்சம் தருவாரு. அதையும் வாங்கிட்டு என் வீட்டுக்கு வந்துருங்க. 1 ரூபாய் கூட குறைய கூடாது. புரிஞ்சுதா? சந்தியா, நான் இது வரைக்கும் எதையும் திருடினதில்ல. என் மேல அவ்வளவு டவுட் இருந்தா ஒரு வேலைக்காரன் அனுப்பி வாங்கிக்க வேண்டியதானே? என்னை எதிர்த்து பேசலாம் உங்களுக்கு ரைட்ஸ் இல்ல. இப்படி பேசிட்டு இருந்தா அப்புறம் எப்படி வேலை நடக்கும்? 1 மணி நேரத்துக்குள்ள நெக்லஸ் அப்புறம் பணத்தோட என் வீட்டுக்கு வந்துடணும். நான் மறுபடியும் சொல்றேன், 1 லட்சம் ரூபாயில 1 ரூபாய் கூட குறைய கூடாது. பாய். ஹேர் ட்ரெஸ்ஸரை வர சொல்லு. ஹேர் ட்ரெஸ்ஸர். சூர்யா வேகமாக குளித்து முடித்துவிட்டு தன் அலமாரியை நோக்கி விரைந்தான். அங்கிருந்த 2 ஜோடி பழைய துணிகளில் எது சுத்தமாக இருக்கிறதோ அதை அணிந்து கொள்வதற்காக எடுத்தான். தயாராகிவிட்டு அவன் வெளியே வந்தபோது அவனுக்கு முன்னால் அவனது மாமியார் வனிதா அமர்ந்திருந்தாள். அவள் தன் தோழிகளுடன் பார்ட்டியில் பிஸியாக இருந்தாள். அப்போது வனிதாவின் தோழிகளில் ஒருத்தி தன் செருப்பை பார்த்துவிட்டு இப்படி சொன்னாள்: வனிதா, இத பாரு. நான் இங்க வரும்போது என் செருப்போட ஸ்டாப் பிஞ்சு போச்சு. இப்ப நான் எப்படி வீட்டுக்கு போவேன்?
இதுக்காக எதுக்கு கவலைப்படுற? நீ பார்ட்டியை என்ஜாய் பண்ணு. நான் வேலைக்காரன் கிட்ட சொல்லி இத சரி பண்ண சொல்றேன். இல்ல எனக்கு வேலைக்காரங்கள நம்பி பழக்கம் இல்ல. என் செருப்பு ரொம்ப காஸ்ட்லியானது. ஒரு தடவை பிஞ்சு போயிட்டா நான் அதை திரும்ப போட மாட்டேன். ஆனா என்ன பண்றது, நான் வீட்டுக்கு போகணுமே. சூர்யா சரியாக அந்த பக்கமாக போய்க் கொண்டிருந்தான். அப்போது வனிதாவின் கண்கள் அவன் மீது விழுந்தன. டோன்ட் வரி, இவன் வேலைக்காரன் கிடையாது. ஆனா வேலைக்காரனை விட கொஞ்சம் மேலதான். இவன் உன் வேலையை முடிச்சு தருவான். சூர்யா, இங்க பாரு, இந்த செருப்பை எடுத்துட்டு போய் தைச்சு எடுத்துட்டு வா. அப்போது வனிதாவின் தோழி, வனிதா, ஒரு மருமகனை போய் இப்படி செருப்பு தைக்க சொல்றது எனக்கு சரியா தெரியல. ஏன் இவ்ளோ டென்ஷன் ஆகுற? இவனுக்கு இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்யறதுன்னா ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கும் ஏதாவது வேலை இருந்தா சொல்லுங்க, இவன் செஞ்சு கொடுப்பான். மருமகனா இருந்தா என்ன, ஒரு செருப்பு கூட தைச்சிட்டு வர மாட்டானா? தண்டமா வீட்ல உட்கார்ந்துட்டு இருந்தா இதெல்லாம் செஞ்சுதான் ஆகணும். இந்த வார்த்தைகள் சூர்யாவின் மனதை நேரடியாக தாக்கின. ஆனால் இது போன்ற அவமானங்களை கேட்டு கேட்டு அவனுக்கு இப்போது பழகி போய்விட்டது. இன்று அவனது பிறந்தநாள் என்பது அவனுக்கு மட்டுமே நினைவிருந்தது. மற்ற எவருக்கும் அது ஒரு பொருட்டாகவே இல்லை. சந்தியா ஒரு முக்கியமான வேலை சொல்லியிருக்கான். என்கிட்ட எதிர்த்து பேசாம கொடுத்த வேலையை மட்டும் ஒழுங்கா செய். மருமகனா இருந்தா மருமக மாதிரி நடந்துக்கணும். பிச்சைக்கார மாதிரி இருந்தா பிரீத்தி என்ன பாவம் பண்ணாலும் உன்ன மாதிரி ஒரு உதவாக்கார புருஷனா வந்து பாச்சிருக்கான். இப்போது வனிதாவின் தோழி அந்த பிஞ்சு போன செருப்பு வாரை காட்டி, இத ஒழுங்கா தைக்கணும். ஒரு நல்ல காஸ்ட்லி ஷாப்ல கொடுத்து சரி பண்ண சொன்னது புரிஞ்சுதா என்று சொல்லி விருப்பமில்லாத சூர்யாவின் கையில் வலுக்கட்டாயமாக அந்த செருப்பை திணித்தாள். தனக்கு அந்த வேலை பிடிக்கவில்லை என்றாலும் செய்தாக வேண்டிய கட்டாயத்தில் இருந்தான் சூர்யா. அப்போது அவனது மொபைலில் மனைவி பிரீத்தியிடமிருந்து ஒரு மெசேஜ் வந்தது. அந்த மெசேஜை பார்த்த அடுத்த நொடி சூர்யாவின் முகத்தில் ஒரு புன்னகை அரும்பியது. அன்றைய நாள் முழுவதும் அவன் அனுபவித்த அத்தனை வலியும் அந்த ஒரு மெசேஜில் காணாமல் போனது போல இருந்தது. இன்றுதான் முதல் முறையாக சூர்யாவை அலுவலகத்திற்கு வரச் சொல்லியிருந்தாள். சூர்யாவின் வாழ்க்கையே அவள்தான். அவளது முகத்தை பார்க்காமல் அவனுக்கு அமைதி கிடைக்காது. பிரீத்தியின் ஒவ்வொரு நொடி மகிழ்ச்சிக்காகவும் தன்னை ஒரு மில்லியன் முறை தியாகம் செய்ய அவன் எப்போதும் தயாராக இருந்தான். அலுவலகம் செல்லும் வழியில் சூர்யா ஒரு பூக்கடையை பார்த்தான். தன் பர்ஸை திறந்து பார்த்தபோது அதில் ஒரே ஒரு 500 ரூபாய் நோட்டு மட்டுமே இருந்தது. அந்த பணத்தை பார்த்தபோது அவனுக்கு சந்தியா கொடுத்த வேலையும் மாமியார் கொடுத்த செருப்பு வேலையும் நினைவுக்கு வந்தது. அவன் அந்த செருப்புகளை ஒரு முறை பார்த்தான். என்ன மன்னிச்சிடுங்க ஆர்டிஸ்ட் அண்ட் மாமியாரே, உங்க எல்லார் மேலேயும் எப்பவும் எனக்கு மரியாதை இருக்கு. ஆனா எனக்கு பிரீத்தியை விட முக்கியமானது இந்த உலகத்துல எதுவுமே இல்லை. என்ன வீட்டுக்கு போனா கச்சேரி இருக்கு. ஆனால் இந்த 500 ரூபாயில் பிரீத்திக்காக ஒரு அழகான பூங்கத்தை வாங்கினான். இன்றுதான் முதல் முறையாக கன்ஸ்ட்ரக்ஷன் அலுவலகத்திற்கு அவன் சென்று கொண்டிருந்தான். அங்கே தனக்கு ஒரு பிரம்மாண்டமான வரவேற்பு கிடைக்கும் என்று நினைத்து அவன் மனதிற்குள் மிகுந்த மகிழ்ச்சியில் இருந்தான். ஆனால் அதே சமயம் எதிர்பாராத விதமாக எதிரே வந்த ஒரு நபர் மீது அவன் மோதிவிட்டான். அவன் பெயர் தேவா. யூ இடியட், கண்ணு தெரியலையா? உன்னை எல்லாம் யார் உள்ள விட்டது? இந்த ஆபீஸுக்குள்ள நிக்க கூட உனக்கு தகுதி இல்ல. ஆனா இது உன் அத்தை வீட்டு சொத்து மாதிரி ஆட்டம் போடுற. யாருடா நீ? தேவா அவனை மேலிருந்து கீழ் வரை பார்த்தான். சூர்யா அணிந்திருந்த பழைய துணிகளை பார்த்துவிட்டு அவன் ஒரு ஆபீஸ் பாய் என்று தவறாக நினைத்துக் கொண்டான். தேவா கீழே கிடந்த அந்த பூங்கத்தை பார்த்துவிட்டு சூர்யா கண் முன்னாலேயே அதை தன் காலால் மிதித்து துவம்சம் செய்துவிட்டு வெளியே சென்றான். சூர்யா தலைகுனிந்தபடி அந்த சிதைந்த பூக்களை பார்த்து வருத்தப்பட்டான். இதையெல்லாம் உள்ளே இருந்து பிரீத்தி கவனித்துக் கொண்டிருந்தாள். சூர்யாவின் பார்வை பிரீத்தி மீது விழுந்ததும் அவன் ஒரு நிமிடம் ஸ்தம்பித்து போனான். உற்சாகத்துடன் அவளது கேபினுக்குள் நுழைந்தான். அவன் பிரீத்தி அருகே சென்று, பிரீத்தி, நடந்ததையெல்லாம் விட்டுடு. எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல. நீ ஏன் இவ்வளவு டென்ஷன் ஆகுற? ஏதோ தெரியாம நடந்துடுச்சு. பிரீத்தி கோபத்தில் கொந்தளித்தாள். என்கிட்ட இருந்து தள்ளி போ. என் முன்னாடியே நிக்காத. ஏன் என் வாழ்க்கையை விட்டு நீ போக மாட்டேங்கிற? என் வாழ்க்கையை நரகமாக்கிட்ட சூர்யா. பிரீத்தி இப்படி பேசுவதை கேட்டு சூர்யா அதிர்ச்சியில் உறைந்து போனான். வாயடைத்து போய் அவளையே பார்த்து கொண்டிருந்தான். தெரியல, நான் எந்த ஜென்மத்துல பண்ண பாவத்துக்கு இந்த தண்டனை அனுபவிக்கிறேன்னு தெரியல. உனக்கு என்னதான் வேணும்? அப்பா நம்ம 2 பேரையும் கட்டாயப்படுத்தி தான் அந்த கல்யாணத்தை நடத்தி வச்சாரு. நீ எனக்கு தகுதியானவனே கிடையாது. இன்னைக்கு உன்னை நான் என் புருஷனை வெளியில சொல்லிக்கவே எனக்கு அருவருப்பா இருக்கு.
இன்னைக்கு டிரைவர் வரலன்னு தான் உன்னை ஹெல்ப்புக்கு கூப்பிட்டேன். ஆனா என்ன பண்றது, என் புருஷனுக்கு இந்த ஒரு சின்ன வேலையை கூட செய்ய தகுதி இல்லைன்னு எனக்கு அப்போ தெரியல. நீங்க வந்ததால என் பழைய கிளைண்ட் மிஸ்டர் தேவாவை நான் பகச்சுக்கிட்டேன். இப்ப என் வேலை எப்படி நடக்கும்? பிரீத்தி மீண்டும் தொடர்ந்தாள். எங்க போனாலும் சரி, எனக்கு அவமானத்தை மட்டும் தான் தரேன், வேற எதையுமே தரமாட்டேன். நீ எல்லாம் ஒரு பிச்சைக்காரனா வாழதான் தகுதியானவன். இப்படி கோபமாக கூறிவிட்டு பிரீத்தி கேபினை விட்டு வெளியே வந்தாள். அங்கே தரையில் சிதறி கிடந்த அந்த பூங்கொத்தை பார்த்தாள். என்னதெல்லாம்? என்ன குப்பையை எங்க பரப்பி வச்சிருக்கீங்க? டஸ்ட்பின்ல போடுங்க. பிரீத்தி அந்த பூக்களை தன் காலால் மிதித்துவிட்டு கோபமாக நடந்து சென்றாள். வெளியே தேவா தன் காரில் அவளுக்காக காத்துக் கொண்டிருந்தான். சூர்யாவின் கண் முன்னாலேயே பிரீத்தி தேவாவின் காரில் ஏறி பிசினஸ் விஷயமாக அங்கிருந்து கிளம்பிச் சென்றாள். அடுத்த நிமிடம் ஒரு கருப்பு நிற சொகுசு கார் பிரீத்திக்கு முன்னால் வந்து நின்றது. அதிலிருந்து ஒரு நடுத்தர வயது நபர் இறங்கினார். அவரை அங்கே சூர்யா துளியும் எதிர்பார்க்கவில்லை. அந்த நபர் சூர்யாவின் அருகில் வந்து பணிவுடன் பேசினார். யங் மாஸ்டர், ஏசியாவிலேயே மிகப்பெரிய நிறுவனமான ஆர்எஸ்பி குரூப்ஸோட கோடிக்கணக்கான பிசினஸ் சாம்ராஜ்யம் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கேன். நீங்க வந்து பொறுப்பேற்றுக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. அந்த நபரை பார்த்ததும் சூர்யாவின் முகம் கோபத்தால் சிவந்தது. மிஸ்டர் வாசுதேவன், நீங்க இங்க என்ன பண்றீங்க? யங் மாஸ்டர், உங்களை கூட்டிட்டு போகத்தான் நான் வந்திருக்கேன். பாருங்க, உங்ககிட்ட விவாதம் பண்ண எனக்கு தகுதி இல்ல. நான் உங்க அப்பாவோட ஒரு விசுவாசமான வேலைக்காரன் தான். அவர் ஒன்னு சொன்னா அந்த வேலையை நான் செஞ்சாகணும். நேரா விஷயத்துக்கு வரீங்களா? எனக்கு சுத்தி வளைச்சு பேசுறது பிடிக்காது. நேரடியா விஷயத்துக்கு வர. உங்க அப்பா சக்கரவர்த்தி நீங்க வந்து இந்த சாம்ராஜ்யத்தை பொறுப்பேத்துக்கணும்னு விரும்புறாரு. ஏசியாவோட மிகப்பெரிய பிசினஸ் எம்பையரை உங்ககிட்ட ஒப்படைக்க தயாரா இருக்காரு. அவர் சொன்னா நான் உடனே சம்மதிச்சிடுவேன் நினைச்சீங்களா? நான் தான் தத்து பையனாச்சு. ஆனா எனக்கு இதெல்லாம் எதுக்கு தரணும்னு நினைக்கிறாரு? அன்னைக்கு அம்மா உடம்பு முடியாம உயிருக்கு போராடிட்டு இருந்தப்ப உதவி கேட்டு நான் அவர்கிட்ட போனேன். அப்போ அவர் ஒரு பிசினஸ் மீட்டிங்ல பிஸியா இருந்தார். அன்னைக்கு அவர் காட்டின அந்த அலட்சியத்தால இன்னைக்கு அம்மா இந்த உலகத்துல இல்ல. இதுக்காக அவரை நான் என்னைக்குமே மன்னிக்க மாட்டேன். நீங்க இப்ப இங்கிருந்து கிளம்புறதா நல்லது. சூர்யா சொன்னதை கேட்டு வாசுதேவன் ஒரு பெருமூச்சு விட்டார். யங் மாஸ்டர், உங்க அப்பா எவ்வளவு பிடிவாதக்காரன்னு உங்களுக்கு தெரியும். உங்களை திரும்ப கூட்டிட்டு வர அவர் எந்த எல்லைக்கும் போவாரு. எந்த எல்லைக்கும். அவர் முன்னாடி யாருக்கும் எந்த அந்தஸ்தும் கிடையாது. அவர் நினைச்சா எப்ப வேணாலும் எதை வேணாலும் ஒரு நொடியில செஞ்சு முடிச்சிருவாரு. அப்புறம் நடந்ததெல்லாம் மறந்துருங்க. ஆர்எஸ்பி குரூப்ஸ நீங்க டேக் ஓவர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவையான எல்லாத்தையும் கொடுக்க ஆர்எஸ்பி குரூப் தயாரா இருக்கு. முடிவு உங்க கையில. சூர்யா தனது கடைசி முடிவை சொல்கிறான். இங்க இருந்து கிளம்புங்க வாசுதேவன் அங்கிள். அவர்கிட்ட போய் சொல்லுங்க, எனக்கு அவர் சொத்து மேல துளியும் ஆர்வம் இல்ல. எந்த பணத்தாலையும் என் அம்மாவை திரும்ப கொண்டு வர முடியாது. அப்புறம் நான் ஆர்எஸ்பி குடும்பத்தை சேர்ந்தவனு தப்பி தவறி கூட யாருக்கும் தெரிஞ்சிடக்கூடாது. ஆர்எஸ்பி குரூப்போட ஓனர் மிஸ்டர் சக்கரவர்த்தியோட பையன் நான்ற விஷயம் வெளியே வரக்கூடாது. கிளம்புங்க. சூர்யா அங்கிருந்து செல்வதையே வாசுதேவன் பார்த்து கொண்டிருந்தார். பிறகு தன் மொபைலை எடுத்து சக்கரவர்த்தி எண்ணிற்கு அழைத்தார். சக்கரவர்த்தியின் கணீர் என்ற குரல் கேட்டது. எனக்கு அவன் எப்படியாவது வேணும். அதுக்காக நீ எந்த வழியை வேணும்னாலும் பயன்படுத்திக்கோ. சூர்யா முன்னாடி வந்து. யங் மாஸ்டர், நீங்க வந்தே ஆகணும். இங்கு சிறிது நேரத்தில் சூர்யா தன் வீட்டிற்கு வந்து சேர்ந்தான். பார்க்கிங்கில் நின்று பார்த்தபோது நேரம் மாலை 7 மணி ஆகியிருந்தது. அவன் சுற்றிலும் பார்த்துக் கொண்டே நின்றான். திடீரென்று சூர்யாவின் மொபைல் போன் ஒலிக்கத் தொடங்கியது. திரையில் பார்த்தபோது அது மாமியார் வனிதாவின் அழைப்பு. அவன் அழைப்பை ஏற்றதும், உன்னால இன்னைக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி எனக்கு எவ்வளவு பெரிய அவமானம் தெரியுமா? உன் போன் ஏன் இவ்ளோ நேரமா ரீச் ஆகல? நான் இப்பதான் வீட்டுக்கு வந்தேன்.
அப்புறம் சொல்லு, உன்னோட போன் ஏன் ரீச் ஆகல? அத்த, நான் பிரீத்தியை கூட்டிட்டு வரதான் போனேன். அவகிட்ட போனை கொடு, நான் இப்பவே பேசணும். இல்லத்த, பிரீத்தி என் கூட வரல. இப்பதானே அவளை கூட்டிட்டு வர போனதா சொன்ன. ஆமா, ஆனா அவ ஒரு கிளைண்ட் கூட. சூர்யா சொன்னதை கேட்டு வனிதா இன்னும் ஆவேசமாக சத்தம் போட்டாள். நைட்டு இவ்ளோ நேரம் ஆகுது, அவ கிளைண்ட் கூட போயிட்டான்னு கூலா சொல்ற? நீ கண்டிப்பா ஏதோ தப்பு பண்ணிருப்ப, அதான் அவ உன் கூட வரல. உன்னால ஒரு நல்ல மருமகனா இருக்க முடியல, அட்லீஸ்ட் ஒரு நல்ல புருஷனாவது இரு. உனக்கு இன்னும் 1 மணி நேரம் டைம் தரேன். பிரீத்தியை தேடி கண்டுபிடிச்சு வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தே ஆகணும். சூர்யா பதற்றத்துடன் பிரீத்தியின் எண்ணிற்கு அழைத்தான். ஆனால் அது தொடர்பு எல்லைக்கு வெளியே இருந்தது. இப்போது அவனுக்கு பயம் அதிகரிக்க தொடங்கியது. Come on, பிரீத்தி, pick up the phone. அவன் மீண்டும் மீண்டும் முயற்சி செய்தான். ஆனால் பிரீத்தியின் போன் ரீச் ஆகவே இல்லை. சூர்யாவுக்கு இப்போது கவலை கலந்த பயம் தொற்றிக்கொண்டது. சூர்யாவுக்கு தேவாவை பற்றி எதுவும் தெரியாது. ஆனால் தேவா தன்னுடைய பழைய கிளைண்ட் என்றும் அவனுக்கு ஒரு நைட் கிளப் இருக்கிறது என்று பிரீத்தி பலமுறை சொன்னதை சூர்யா கேட்டிருக்கிறான். சூர்யா அந்த கிளப்பிற்குள் நுழைந்தான். உள்ளே டிஜே இசை மிக சத்தமாக ஒலித்துக் கொண்டிருந்தது. சூர்யா எல்லா பக்கமும் தேடினான். ஆனால் பிரீத்தி எங்குமே இல்லை. நீ எப்படிங்க உள்ள வர? உனக்கு எவ்வளவு தைரியம்? மிஸ்டர் தேவா, நான் பிரீத்தியோட புருஷன். எனக்கு வர்ற கோபத்துக்கு இப்பவே உன்னை கொன்னு போடணும் போல இருக்கு. ஆனா என்னால இப்ப அது முடியாது. ஏன்னா பிரீத்தி உன் மேல அவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்கா. உன்னை என்ன பண்ணணும்னு இனிமே பிரீத்தியே முடிவு பண்ணுவா. அவுட். நம்ம 2 பேரும் ஒன்னா தூங்குறது உனக்கு பிடிக்காதுன்னு எனக்கு தெரியும். ஆனா இன்னைக்கு நைட் இந்த ரூம்ல தான் தூங்கி ஆகணும். நீ இருக்கிற நிலைமையில தனியா விட்டுட்டு போக எனக்கு மனசு வரல பிரீத்தி. எவ்வளவு தைரியம் இருந்தா என்ன உன் கூட தூங்க வச்சிருப்பேன். நான் எப்படி இங்க வந்தேன்? ஒரு நிமிஷம் நில்லு. என்னோட ரூம் தனி ரூம்னு உனக்கு தெரியும்ல. அப்புறம் எப்படி இந்த பெட்ல என்ன படுக்க வைக்க உனக்கு தைரியம் எங்கிருந்து வந்தது? பிரீத்தி, ஏன் இப்படி பண்ண? ஏன் பிரீத்தி, நேத்து நைட் நீ ஃபுல் போதையில இருந்த. அந்த தேவா கிட்ட இருந்து உன்னை காப்பாத்தி நான் தான் இங்க கூட்டிட்டு வந்தேன். உன்னை அந்த நிலைமையில அங்க தனியா விட்டுட்டு வருது எனக்கு சரின்னு படல. சூர்யா சொன்னதை கேட்டதும் பிரீத்திக்கு மெல்ல மெல்ல கடந்த இரவு நடந்தவை நினைவுக்கு வந்தன. தேவா அவளது ட்ரிங்கில் மயக்க மருந்து கலந்து அவளை ஏமாற்ற முயன்றது அவளுக்கு புரிந்தது. நேத்து என்ன நடந்ததுன்னு எனக்கு ஞாபகம் இருக்கு. ஆனா இத காரணமா வச்சுக்கிட்டு நீ என்கிட்ட நெருங்கி வரலான்னு நினைச்சா அது எப்பவே உன் மனசுல இருந்து தூக்கி போடு. உன்னால நேத்து நான் இவ்வளவு முக்கியமான வேலையை மறந்து தெரியுமா? அந்த தேவாவை சும்மா விடக்கூடாது. அவன் இவ்வளவு மோசமானவன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. Let me just
கோபத்துடன் லேப்டாப்பை திறந்து மெயில்களை பிரீத்தி செக் செய்யும் போது புதிதாக வந்திருந்த மெயிலை பார்த்து அதிர்ச்சியில் உறைந்து போனாள். அதிர்ச்சியுடன் அதனை படித்துவிட்டு சொன்னாள், இது எப்படி சாத்தியம்? அந்த ஆபீசர் என்னோட ட்ரீம் ப்ராஜெக்ட ரிஜெக்ட் பண்ணிட்டாரே. அந்த நேரம் பார்த்து பிரீத்தியின் மொபைல் போன் ஒலித்தது. அந்த ஸ்கிரீனில் பிரீத்தி தாத்தா முத்துவின் கால் வந்தது. அவர்தான் ரவிக்குமார் நிறுவனத்தின் தலைவர். பிசினஸ் விஷயத்தில் முக்கிய முடிவுகளை அவர்தான் எடுப்பார். போன் ஒலித்த போது பிரீத்தி அதை ஒருவித பயத்துடன் தான் பார்த்தாள். அந்த திரையை பார்த்த அடுத்த நொடி அவளது உலகமே இடிந்து விழுந்தது போன்ற உணர்வு ஏற்பட்டது. பிசினஸ் முடிவெடுப்பதில் தாத்தா எந்த சமரசமும் செய்து கொள்ள மாட்டார். பிரீத்தி மேலும் கம்பெனியை வழிநடத்தி செல்வாளா? சூர்யா, என்ன சொல்றீங்க? 5 நாளா உங்களுக்கும் அப்பாவுக்கும் கால் ட்ரை பண்ணிட்டே இருந்தேன். இப்போ திடீர்னு அப்பாவுக்கு ஆக்சிடென்ட்னு சொல்றீங்க. என்ன நடந்துச்சு என்று பதட்டத்தில் பேச ஆரம்பித்தாள் பிரீத்தி. இப்போ அப்பாவுக்கு எந்த ஆபத்தும் இல்ல, பயப்பட வேணாம். அப்பா இப்போ எங்க என்று கேட்க, அவள் கேட்டு முடிக்கும் முன்பே அவளுடன் வந்த அவள் அம்மா வனிதா, என் பொண்ணை கல்யாணம் பண்ணி 3 வருஷம் ஆச்சு. இது வரைக்கும் நீ அவளை சந்தோஷமா வச்சுக்கிட்டது கூட இல்ல. இந்த தடவை அவருக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா என் பொண்ணுக்கு டிவோர்ஸ் கொடுத்துட்டு எங்க குடும்பத்தை விட்டு போயிடு. அடக்கி வைத்திருந்த வஞ்சனை அனைத்தையும் மொத்தமாக கொட்டி தீர்த்தாள் வனிதா. சிறிது நாட்களுக்கு பிறகு பிரீத்தி தனது ரூமில் அவளுடைய உடைமைகளை எடுத்து வைத்துக் கொண்டிருந்தாள். அப்போது அவளது அம்மா வனிதா ரூமிற்குள் வந்தாள். இப்போ ஒன்னும் குறைஞ்சு போகல. நம்மளோட சொந்தக்கார பசங்க நம்ம தகுதிக்கு ஏத்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. நீ மட்டும் சரின்னு சொன்ன, இப்ப கூட உன்னை கல்யாணம் பண்ணிக்க ரெடியா இருக்காங்க. யாருமா அந்த சூர்யா? எனக்கு கல்யாணம் ஆகி 3 வருஷம் ஆச்சுமா. இது வரைக்கும் என் மனசு நோகும்படி ஒரு நாள் கூட அவர் நடந்துகிட்டது இல்ல. அவரை நான் எவ்வளவு கஷ்டப்படுத்தினாலும் எனக்காக அவர் பொறுத்துக்கிறாரு. அவர் இடத்துல இப்ப வேற யாராவது இருந்திருந்தா கண்டிப்பா பொறுமையா இருக்க மாட்டாங்க. சூர்யாவோட கடைசி காலம் வரை உன்னால சந்தோஷமா இருக்க முடியாது. இந்த முடிவுக்காக கண்டிப்பா ஒரு நாள் வருத்தப்படுவேன். இதுக்கு மேலேயும் இதை பத்தி என்கிட்ட பேசாதீங்க. சந்தோஷத்துடன் மாடியிலிருந்து கீழே இறங்கி வந்த சூர்யாவை பார்த்த ரவிக்குமார் சூர்யாவை மொட்டை மாடிக்கு வர சொன்னார். 5 நிமிடத்திற்கு ஒரு முறை இடைவிடாமல் பிரீத்தியின் மனதில் நான் இருக்கிறேன் என்று நினைத்துக் கொண்டே தனக்குத்தானே சிரித்துக் கொண்டிருந்தான். பிரீத்தியை உனக்கு பிடிக்குமா என்று கேட்டார். பிரீத்தி தன்னை ஏற்றுக்கொண்ட சந்தோஷத்தில் இருந்த சூர்யா அவளை மிகவும் பிடிக்கும் என்ற விதத்தில் தன் கைகளை விரித்து காட்டினான். பிரீத்தி எனக்கு இருக்க ஒரே பொண்ணு. சின்ன வயசுல இருந்தே அவளை நான் பார்த்து பார்த்து வளர்த்தேன். அவளுக்கு எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் பார்த்து பார்த்து பண்ணுவேன். அதே மாதிரிதான் கல்யாண விஷயத்திலையும் அவளுக்கு ஏத்த தகுந்த மாப்பிளைய தான் நான் கல்யாணம் பண்ணி வச்சிருக்கேன். இத சீக்கிரம் பிரீத்தியும் புரிஞ்சுப்பா, நீங்க சந்தோஷமா இருப்பீங்க என்று கூறினார். அப்பொழுது சூர்யா நடந்ததை கூற வரும்பொழுது அவனை எதுவும் கூற விடாமல், பிரீத்தி எனக்கு எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரிதான் நீயும் எனக்கு. நான் உன்னை மருமகனா பாக்குறத விட ஒரு மகனாதான் பார்த்துட்டு இருக்கேன் என ரவிக்குமார் கூற, இதை கேட்ட சூர்யாவின் மனம் சந்தோஷத்தில் வெடித்து விடுவது போல இருந்தது. தான் அனாதை இல்லை, தனக்கு என்று கவனித்துக் கொள்ளும் குடும்பம் இருக்கிறது என நினைத்து சந்தோஷத்தில் மிதந்தான். அந்த சந்தோஷத்திலேயே இரவு முழுவதும் தூங்காமல் புரண்டு கொண்டிருந்தவன் ஒரு வழியாக தூங்கினான். நன்றாக தூங்கிக் கொண்டிருந்த சூர்யா மீது யாரோ தண்ணீரை ஊற்ற திடுக்கி எழுந்தான். அவன் முன்னே பிரீத்தி ரெடியாக நின்றிருந்தாள். சாருக்கு இன்னும் தெரியலையா? இன்னும் 4-5 கப்பு ஊத்தணுமா என்ன என அவள் கேட்க, வேகமாக மொபைலை எடுத்து மணியை பார்த்தான். மணி 8 கடந்து விட்டது. நைட்டு என்ன ஆச்சு? நான் எப்படி இங்க வந்தேன் என்ற குழப்பத்திலேயே தலையை சொரிந்து கொண்டிருந்தான். ரொம்ப கன்ஃபியூஸ் ஆக வேணாம். நைட்டு 2 பேரும் ஃபுல் மட்டை. நான் தான் உங்களை கூட்டிட்டு கீழே வந்தேன். சரி இப்ப கிளம்புங்க, எனக்கு லேட் ஆயிடுச்சு. 5 நிமிடத்தில் ரெடியானவன் காரில் பிரீத்தியை ஏற்றிக்கொண்டு பறந்தான். டிராவல் டைமில் இருவரும் ஒரு வார்த்தை கூட பேசிக்கொள்ளவில்லை. ஆனாலும் அங்கு காதல் நிறைந்திருந்தது. ஆபீஸில் இறக்கிவிட்டு வீட்டிற்கு திரும்பிக் கொண்டிருந்த சூர்யாவிற்கு வக்கீல் வாசுதேவனிடமிருந்து அழைப்பு வந்தது. அவன் முகத்தில் இருந்த சிரிப்பு அப்படியே மாறியது. போனை எடுத்தவன் கோபமாக, எனக்கு போன் பண்ணாதீங்கன்னு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன். அதான் நீங்க கேட்ட டாக்குமெண்ட்ல சைன் பண்ணிட்டேனே, இன்னும் என்ன வேணும் என வெறுப்புடன் பேசினான் சூர்யா. எனக்கு எதுவும் வேணாம் சூர்யா, ஆர்எஸ்பி குரூப்புக்கு இப்போ நீ தான் ஓனர். அது நீ மறந்துட்டியா? நீ நினைச்சா இப்போ என்ன வேணாலும் பண்ணலாம் என வாசுதேவன் கூற, அவர் பேசிக்கொண்டிருக்கும் போதே குறுக்கிட்ட சூர்யா, என்ன சொன்னீங்க? என்ன வேணாலும் பண்ணலாமா? அப்படின்னா நான் வந்து எவ்வளவு பெரிய வீடு வேணாலும் வாங்கலாம், அப்படிதானே? இதை கேட்ட வாசுதேவன் விழுந்து விழுந்து சிரிக்க ஆரம்பித்தார். சூர்யா நினைத்தால் வீடு என்ன, அவன் வைத்திருக்கும் சொத்தை வைத்து பாதி நாட்டையே விலைக்கு வாங்கலாம் என்று கூறி மீண்டும் சிரித்தார். முடிஞ்சா ஊட்டியில் இருக்க எம்எஸ் மேன்ஷனை வாங்கி கொடுங்க, அதுக்கப்புறம் நீங்க என்ன கேக்குறீங்களோ அதை செய்றேன் என்று கூறினான். ஊட்டியில் உள்ள எம்எஸ் மேன்ஷன் அழகிற்கு பெயர் போனது.
ஆளரவமற்ற இடத்தில் இருக்கும் அந்த மேன்ஷனை சுற்றி எண்ணற்ற இயற்கை வளங்களும் அதன் அருகில் அருவியும் எப்பொழுதும் பறவைகள் கத்தும் சத்தமும் கேட்டுக்கொண்டே இருக்கும். ஒருமுறை பிரீத்தி ஆசைப்பட்டதற்காக ரவிக்குமார் அந்த மேன்ஷனை விலைக்கு வாங்க கேட்டிருந்தார். ஆனால் அந்த மேன்ஷன் ஓனர் கோடிக்கணக்கில் பணத்தை கொடுத்தால் கூட இதை விற்க மாட்டேன் என்று தெளிவாக கூறிவிட்டார். எவ்வளவு முயற்சித்தும் அந்த மேன்ஷனை ரவிக்குமாரால் வாங்க முடியவில்லை. பிரீத்திக்காக அந்த மேன்ஷனை எப்படியாவது வாங்கிவிட வேண்டும் என்று நினைத்த சூர்யா வாசுதேவனிடம் இதை வாங்கி கொடுக்கும்படி சேலஞ்ச் செய்தான். நாளைக்கு காலையில அந்த மேன்ஷன் உன் பேர்ல இருக்கும் என்று சொல்லிவிட்டு தனக்கு ஒரு நாள் அவகாசம் தரும்படி கேட்டார். மறுநாள் பொழுது விடிந்தது. இதுவரை வாசுதேவனிடமிருந்து கால் வந்தால் எரிச்சல் அடையும் சூர்யா இன்று காலையிலிருந்து அவருடைய காலுக்காக காத்திருந்தான். சரியாக 10 மணிக்கு வாசுதேவனிடமிருந்து அழைப்பு வந்தது. அந்த ரெசார்ட் பேரை சூர்யா மேன்ஷன் வச்சுப்போமா? சொன்ன மாதிரியே அந்த மேன்ஷன் இப்போ உன் பேர்ல இருக்கு. அதோட ஓனர் பார்த்து டாக்குமெண்ட் மட்டும் சைன் போட்டு மாத்திட்டா வேலை முடிஞ்சது. ரெடியாரு, 1/2 மணி நேரத்துல உன்னை வந்து பிக்கப் பண்ணிக்கிறேன் என்று போனை துண்டித்தார் வக்கீல் வாசுதேவன். வாசுதேவன் அங்கு வருவதை சூர்யா சுத்தமாக விரும்பவில்லை. தானே அந்த மேன்ஷனுக்கு வருவதாக கூறி அவரது போனுக்கு மெசேஜ் செய்தான் சூர்யா. சூர்யாவின் வீட்டிற்கும் அந்த மேன்ஷனுக்கும் கிட்டத்தட்ட 5 நிமிடம் தூரம் தான் இருக்கும். ஆனால் அந்த மேன்ஷன் கேட்டிலிருந்து உள்ளே செல்லவே 1/4 மணி நேரம் எடுக்கும். 2 அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டிருக்கும். அந்த மேன்ஷனுக்கு 10ற்கும் மேற்பட்ட செக்யூரிட்டி கார்ட்ஸ் இருப்பார்கள். அது வீட்டின் அருகில் தான் இருக்கிறது. நடந்தே சென்று விடலாம் என்று நினைத்த சூர்யா பொடிநடையாக அந்த மேன்ஷனை நோக்கி நடக்க ஆரம்பித்தான். மேன்ஷன் கேட்டை திறந்தவுடன் ஒருவர் சத்தம் போட்டுக்கொண்டே ஓடி வருவதை பார்த்த சூர்யா அங்கேயே நின்றான். அவனை தொடர்ந்து மேலும் 10 பேர் அவன் பின்னால் ஓடி வர யாரை துரத்தி கொண்டு வருகிறார்கள் என்று குழப்பத்துடன் முன்னும் பின்னும் பார்த்தபடியே நின்றான். அதில் ஒருவன், யார் பாத திறந்த வீட்டுல ஏதோ நுழையிற மாதிரி என்று கருப்பு உடை அணிந்த செக்யூரிட்டி கார்டு அவனை நெருங்கி வந்தார். அவரை தொடர்ந்து அதே மாதிரியான உடை அணிந்த மேலும் சிலர் சூர்யாவை சுற்றி நின்றனர். என்ன தம்பி, வழி தவறி இந்த பக்கம் வந்துட்டியா? 6 அடி உயரத்தில் பார்க்கவே கரடு முரடாக இருந்த ஒருத்தர் சூர்யாவை சந்தேக பார்வையில் பார்த்தபடி கேட்டார். இல்ல, ஒருத்தரை தேடி வந்திருக்க. சூர்யா அமைதியாக தன் பதிலை கூறினான். என்னது, ஒருத்தர் தேடி வந்திருக்கியா? நீ வந்திருக்கிற இந்த இடம் யாரோடதுன்னு உனக்கு தெரியுமா? இதற்கும் எந்த பதிலும் கூறாமல் சூர்யா அமைதியாகவே இருந்தான். பின் மெதுவாக, இந்த இடம் எனக்கு சொந்தமானது என்று சூர்யா கூற அந்த 6 அடி மனிதன், வந்த வழியே அப்படியே போயிடு. நீ சொன்ன காமெடிக்கு எல்லாரும் சிரிச்சிட்டோம். ஷோ டைம் ஓவர். காட்ஸ், இங்க வரவங்க எல்லாம் இவன மாதிரி தான். அவனுடைய இடம், இவனுடைய இடம், உள்ள இருக்கிறவங்கள நல்லா தெரியும், என் சொந்தக்காரங்க தான் சொல்லிட்டு வருவானுங்க. தயவுதாட்சியமே பார்க்காம கழுத்தை புடிச்சு வெளியே தள்ளிடுங்க என அங்கிருந்த மற்ற செக்யூரிட்டி கார்டுகளுக்கு பாடம் எடுத்துக் கொண்டிருந்தான் அந்த 6 அடி மனிதன். அவனுடைய சட்டையில் ராகேஷ் என்று எழுதப்பட்டிருந்தது. இவர் கட்டளையிடுவதை பார்க்கும் பொழுது அந்த இடத்திற்கு அவன்தான் ஹெட் செக்யூரிட்டி போல தெரிந்தது. நகராமல் அங்கேயே நின்று கொண்டிருந்த சூர்யாவை பார்த்த ராகேஷிற்கு கோபம் தலைக்கு ஏறியது. தன்னுடைய முதலாளி பெரிய விஐபிக்காக காத்திருக்கிறார். அவர் வருவதற்கு முன் இங்கிருந்து மரியாதையாக கிளம்பி விடு என்று எச்சரிக்கை செய்தான் ராகேஷ். இதை கேட்ட சூர்யாவிற்கு சிரிப்பு தாங்க முடியவில்லை. அந்த விஐபியே நான் தான், இது கூட தெரியாம இவங்க இப்படி கேனத்தனமா நடந்துக்கிறாங்களே என்று நினைத்து சிரித்தான். ஒருவருடைய உடையையும் அவர் வைத்திருக்க பொருளையும் வைத்து எடை போடும் செக்யூரிட்டியை நினைத்து வருத்தப்பட்டான். இருந்தாலும் மாத சம்பளம் கொடுக்கும் தன்னுடைய முதலாளிக்காக விசுவாசமாக இருக்கிறான் என்று நினைத்தான். நகராமல் அங்கேயே அவரை பார்த்து சிரித்துக் கொண்டிருந்த சூர்யாவை பார்த்த செக்யூரிட்டிக்கு மேலும் கோபம் தலைக்கு ஏறியது. எவ்வளவு சொல்லியும் இங்கிருந்து கிளம்பாம அப்படியே நிக்கிற? அடி விழுந்தாதான் இங்கிருந்து கிளம்புவியா என கோபத்தில் சூர்யாவை அறைய கையை ஓங்கியவனை ஒரு கை தடுத்து நிறுத்தியது. அந்த கையின் சொந்தக்காரரை பார்த்து செக்யூரிட்டி கார்டு ராகேஷ் அதிர்ச்சியில் கையை கட்டிக்கொண்டு ஒதுங்கி நின்றான். அவரை பார்த்து செக்யூரிட்டி கார்டு அனைவரும் ஒரே வரிசையில் கையை கட்டிக்கொண்டு நின்றனர். ஆனால் அவரோ சூர்யாவின் முன் கையை கட்டிக்கொண்டு நிற்பதை பார்த்து அதிர்ச்சி அடைந்து விட்டனர். அரசியலில் பெரும் புள்ளியாக இருக்கும் ராமலிங்கம் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய பணக்காரர். ஊட்டியையே தன்னுடைய கைக்குள் வைத்திருக்கும் ராமலிங்கத்தை இதுவரை இப்படி இவர்கள் பார்த்ததே இல்லை. இன்று முதலாக சூர்யாவின் முன் கையை கட்டி கொண்டிருப்பதை பார்த்த செக்யூரிட்டி கார்ட்ஸ், யார் இவன்? இவனை பார்த்து ஏன் நம்ம முதலாளி பயந்து போய் நிக்கிறாரு என குழம்பி போயிருந்தனர். சூர்யா சார், பெரிய தப்பு நடந்துருச்சு. அவங்க சார்பா நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கிறேன் என்று பயத்துடனும் மரியாதை கலந்த குரலிலும் கையை கட்டிக்கொண்டு சூர்யா முன் பேசினார். என்னது, இவர்தான் சூர்யாவா என்று வாயடைத்து நின்றனர் அங்கிருந்த செக்யூரிட்டி கார்ட்ஸ். பின் செக்யூரிட்டி கார்டு ராகேஷை பார்த்து, என்ன தைரியம் இருந்தா இவர்கிட்டயே மரியாதை இல்லாம நடந்திருப்ப. இப்பவே அவர்கிட்ட மன்னிப்பு கேளு. நீ பண்ண தப்புக்கு இன்னைக்கு உன்னை சும்மா விட்டுறதா இல்ல என ராமலிங்கம் ராகேஷை கடுமையாக திட்ட ஆரம்பித்தார். சார், தெரியாம பண்ணிட்டேன். என் மேல கருணை காட்டுங்க. இனிமே இந்த மாதிரி எந்த ஒரு தப்பும் நடக்காம பாத்துக்கிறேன்
காலில் விழுந்து கெஞ்சும் ராகேஷை பார்த்த மத்த செக்யூரிட்டி கார்டு தங்களுடைய மூச்சை இழுத்து பிடித்துக் கொண்டு அடுத்து அவர்களுக்கு என்ன நடக்குமோ என்ற பயத்தில் நின்று கொண்டிருந்தனர். இதையெல்லாம் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த சூர்யாவிற்கு நன்கு புரிந்தது. அப்படி ஒன்னும் அவங்க பெருசா தப்பு பண்ணல, அவங்கள மன்னிச்சு விட்டுருங்க. அப்படி நீங்க அவரை தண்டிக்கணும்னு நினைச்சா அரை நாள் சம்பளத்தை மட்டும் பிடிங்க, அது போதும். தங்களுடைய வேலை போய்விடுமோ என்ற அச்சத்தில் இருந்தவர்களுக்கு சூர்யா இவ்வாறு கூறிய பின் தான் உயிரே வந்தது. இதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த ராமலிங்கத்திற்கு ஆச்சரியமாக இருந்தது. என்ன இன்னும் மசமசன்னு நின்னுட்டே இருக்கீங்க, அவர்கிட்ட மன்னிப்பு கேளுங்க என மிரட்டும் தோணியில் ராமலிங்கம் கூற, அங்கு நின்று கொண்டிருந்த செக்யூரிட்டி கார்ட்ஸ் வரிசையாக சூர்யாவின் காலில் விழவர அவர்களை தடுத்த சூர்யா, நீங்க எல்லாரும் போய் உங்க வேலையை பாருங்க, எப்போதும் ஆளை பார்த்து எடை போடாதீங்க என அறிவுறுத்தி அனுப்பினான். பின் அவ்வளவு பெரிய பணக்காரரை வெகு நேரமாக வாசலிலேயே காக்க வைப்பது நல்லதில்லை என புரிந்து கொண்ட ராமலிங்கம் சூர்யாவை மேன்ஷனுக்குள் அழைத்துச் சென்றார். சூர்யா வருவதற்கு முன்பே வந்துவிட்ட வக்கீல் வாசுதேவன் மேன்ஷனுக்குள் உள்ளே காத்திருந்தார். சூர்யா வந்ததும் அவன் கேட்டதைப் போலவே மேன்ஷனை வாங்கிவிட்ட சந்தோஷத்தில் அவனை பார்த்தார். சூர்யாவிற்கு இந்த மேன்ஷன் மிகவும் பிடித்திருந்தது. பிரீத்திக்கு மட்டும் இது தெரிந்தால் சந்தோஷத்தில் மிதப்பாள். அவள் ஆசைப்பட்டு ரவிக்குமார் பல முறை வாங்க முடியாமல் போன இந்த மேன்ஷனை வாங்கியதில் சூர்யாவிற்கு பெருமையாக இருந்தது. தன்னையே மறந்து மெய் மறந்து போனான். எவ்வளவு நேரம் பால்கனியில் நின்று கொண்டிருந்தான் என்று அவனுக்கே தெரியவில்லை. அப்பொழுது தனது அருகே ராமலிங்கம் வந்து நிற்பதை கவனித்தான். நான் உங்ககிட்ட ஒன்னு கேட்கலாமா என்று சூர்யாவின் கேள்வியே ராமலிங்கத்தை கதிகலங்க வைத்தது. கேளுங்கள் என்று சொல்லும் விதத்தில் தலையை ஆட்டினார். இவ்ளோ அழகான இந்த இடத்துல ஏன் ஒரே ஒரு மேன்ஷன் மட்டும் இருக்குது? ஊட்டியில முக்கிய அரசியல் புள்ளியில இருந்தும் ஏன் இந்த பகுதி டெவலப் ஆகாம இருக்கு? மேலும் டெவலப் பண்ணலாம்ல என்று சூர்யா கேட்டான். அதுக்கு மேல கட்டுறதுக்கு ஆசை இருந்தாலும் கட்டுறதுக்கு தெம்பும் பணமும் இல்லாததுனால ஒன்னும் செய்ய முடியல என்று கூறினார். சிறிது நேரம் அமைதியாக இருந்த சூர்யா, நான் ஹெல்ப் பண்றேன், பணம் எவ்வளவு வேணாலும் வாங்கிக்கோங்க என்று சூர்யா கூற, பெரிய அதிர்ஷ்டம் அவனை தேடி வந்திருக்கிறது என்று 1-2 முறை தன்னைத்தானே கிள்ளி பார்த்து கொண்டு இது நிஜம்தானா என்று சோதித்து பார்த்தான். பேசிக்கொண்டே டைமை பார்த்த சூர்யா வெடுக்கென்று எழுந்து நின்றான். எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, இது தொடர்பா நீங்க என்னோட வக்கீல் வாசுதேவன் கிட்ட பேசிக்கோங்க என்று சட்டென்று அங்கிருந்து கிளம்பினான் சூர்யா. சூர்யாவின் செயல்கள் மற்றும் நடத்தை மீது ராமலிங்கத்திற்கு சந்தேகம் வந்தது. இவ்ளோ பெரிய சொத்துக்கு சொந்தக்காரனா இருந்துட்டு எப்படி இவ்ளோ சாதாரணமா இருக்க முடியும்? எங்கேயோ இடிக்குதே என்று யோசித்தார். சூர்யா அங்கிருந்து கிளம்பிய சற்று நேரத்தில் வக்கீல் வாசுதேவனுக்கு சக்கரவர்த்தியிடமிருந்து அழைப்பு வந்தது. அங்கு நடந்த அனைத்தையும் வாசுதேவன் சக்கரவர்த்தியிடம் கூறினார். சூர்யா செய்த காரியத்திற்கு கண்டிப்பாக மறுப்பு தெரிவிப்பார் என்று நினைத்தார். ஆனால் அதை பற்றி எதுவும் கூறாமல், நாளையிலிருந்து சூர்யாவுக்கு கோஸ்ட் செக்யூரிட்டி அவன் ப்ரொடெக்ஷனுக்கு இருப்பாங்க என்று மட்டும் கூறி போனை வைத்தார். வாசுதேவனுக்கு இந்த ஒரு விஷயம் ஆச்சரியமாக இருந்தது. அதே சமயம் தன்னுடைய ஆபீஸ் வாசலில் முன்னே சூர்யாவிற்காக நீண்ட நேரம் காத்திருந்தாள் பிரீத்தி. நேரம் சென்று கொண்டே இருந்தது. ஆபீஸில் உள்ள அனைவரும் சென்று விட்டனர். சூர்யா வரும் திசையை பார்த்து வெகு நேரம் காத்திருந்த பிரீத்தி அங்கிருந்த ஒரு பெஞ்சில் சென்று அமர்ந்தாள். எப்பொழுதும் ஆபீஸ் முடியும் முன்னரே சூர்யா அவளுக்காக வாசலில் காத்திருந்து அழைத்துச் செல்வான். ஆனால் இன்று நெடுநேரம் ஆகியும் சூர்யா வராததால் பல முறை அவனுக்கு கால் செய்தாள். சூர்யா வருவானா இல்லை நானே சென்று விடுவா என்ற யோசனையில் ஒரு காலில் முன்னும் பின்னும் வைத்தவாறே நின்றிருந்தாள். அப்பொழுது, இங்க பாருடா யார் நிக்கிறான்னு, ஊட்டியோட பேரழகி பிரீத்தி. என்ன உன்னோட பர்சனல் அசிஸ்டன்ட் சூர்யா உன்னை பிக்கப் பண்ண வரன்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கியா என்ற குரல் கேட்டதும் பிரீத்தியின் முகம் கோணலாக மாறியது. அந்த குரலுக்கு சொந்தக்காரி தன்னுடைய பெரியமாவின் மகள் சந்தியா என்று சொல்லாமலே அவள் கண்டுபிடித்து விட்டாள். பிரீத்தி அவளை கண்டு கொள்ளவே இல்லை. அவளை கண்டு கொள்ளாமல் நின்று கொண்டிருந்த பிரீத்தியை பார்த்த சந்தியாவிற்கு மேலும் அவளை சீண்டி பார்க்க வேண்டும் என்று தோன்றியது. சில சமயம் விதி எப்படி விளையாடும்னு யாருக்கு தெரியும்? நம்ம எல்லாம் சின்ன பொண்ணா இருந்தப்போ எப்பவுமே உனக்கு தான் எல்லாமே பெஸ்டா கிடைக்கும், உங்க அப்பாவை விட பெரிய பணக்கார பையனுக்கு தான் என்னோட பொண்ணை கல்யாணம் பண்ணி வைப்பேன்னு உங்க அம்மா ஊருக்குள்ள தம்பட்டை அடிச்சிட்டு இருந்தாங்க. ஆனா இப்ப பாரு, ஒரு அனாதைய கல்யாணம் பண்ணிக்கிற அளவுக்கு உன் நிலைமை ஆயிடுச்சு. பிரீத்தி ஒரு வார்த்தை கூட பேசாமல் தன்னுடைய உதடுகளை இறுக்கமாக மூடிக்கொண்டாள். வீட்டோட மாப்பிள்ளையா இருக்கிறது ஒரு தனி சுகம்தான். ஓசி சோறு சாப்பிட்டுட்டு பொண்டாட்டிக்கு சேவை பண்ணிட்டு தெரியலாம்ல என சந்தியா பேசிக்கொண்டே போக ஒரு கட்டத்தில் பிரீத்தி கத்த ஆரம்பித்தாள். போது நிறுத்து, இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசாத. என் புருஷன் எனக்கு சேவை பண்றாரு, பண்ணாம போறாரு, இத தெரிஞ்சுக்கிட்டு நீ என்ன பண்ண போற? அச்சச்சோ, தப்பா புரிஞ்சுக்கிட்டியா பிரீத்தி? ரொம்ப சாரி. இதெல்லாம் நான் சொல்லல, ஊருக்குள்ள சொல்லிக்கிறாங்க. அதான் நான் உன்கிட்ட இப்ப சொன்னேன். வேணும்னா அதை மாத்துறதுக்கு என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. பேசாம உன் புருஷனை என் புருஷன் கிட்ட இருந்து வேலை பார்க்க சொல்லு என்று கேலியாக கூற பிரீத்தி ஆத்திரத்தில் தன் பல்லை கடித்துக் கொண்டாள். விட்டால் அங்கேயே சந்தியாவை அடித்து விடுவாள் போல கோபத்தில் அவள் முகம் சிவந்தது. மேலும் சூர்யாவை பற்றி இழிவாக பேசிக்கொண்டே போனாள்.
இவளிடமிருந்து பிரீத்தியை காப்பாற்றுவது போல காரில் இருந்து வந்து இறங்கினான் விவேக். வனிதாவின் அண்ணன் மகனாகிய விவேக் ஒரு பெரிய சாஃப்ட்வேர் கம்பெனியில் சிஇஓ ஆக இருக்கிறான். சூர்யாவை விட படிப்பிலும் வேலையிலும் பெரிய இடத்தில் இருந்தான். சந்தியா கார் வந்து நின்றதை பார்த்ததும் சந்தோஷத்தில் குதித்தாள். தன்னுடைய கணவன் தன்னை அழைத்து போக வந்திருக்கிறார், பெரிய கம்பெனியின் சிஇஓ தனக்காக எதையும் செய்வார் என்பது போல பேசிவிட்டு கர்வமாக அங்கிருந்து கிளம்பினாள். காரில் இருந்தபடி தன்னுடைய கண்ணாடி கதவை திறந்து பிரீத்தியை பார்த்தான் விவேக். அந்த வேலைக்கார மட்டும் இல்லனா இப்போ பிரீத்தியை நான் தான் கல்யாணம் பண்ணிருப்பேன் என்று தனக்குத்தானே பேசிக்கொண்டான். பிரீத்திக்கும் விவேக்கிற்கும் தான் திருமணம் நடக்கும் என்று அனைவரும் நினைத்துக் கொண்டிருந்தனர். ஆனால் பிரீத்தி சூர்யாவை திருமணம் செய்து கொண்ட பின் அவளுக்கு அடுத்தபடியாக இருந்த சந்தியாவை வேறு வழி இல்லாமல் திருமணம் செய்து கொண்டான் விவேக். அப்போது அங்கு ஒரு கால் டாக்ஸி வந்து நின்றது. அதிலிருந்து சூர்யா இறங்கினான். பிரீத்தி மேடம், சாரி ரொம்ப லேட் ஆயிடுச்சு, கிளம்பலாமா? கால் டாக்ஸியிலிருந்து தன்னுடைய வேர்வையை துடைத்துக் கொண்டே பிரீத்தியை நோக்கி நடந்து சென்றான். பிரீத்தியின் பையை வாங்கிக் கொண்டு கால் டாக்ஸியை நோக்கி சென்றவனை, சூப்பர், பணக்கார வீட்டு மாப்பிள்ளை இப்போ கால் டாக்ஸி ஓட்டுறாரா என சந்தியா காரில் அமர்ந்தபடி சூர்யாவிற்கு கேட்கும்படி சத்தம் போட்டு கேட்டாள். இந்த 3 வருடத்தில் சந்தியா இதைவிட பல விதமாக சூர்யாவை பேசியிருக்கிறாள். நான் கால் டாக்ஸி ஓட்டுறேன் இல்ல ரிக்ஷா ஓட்டுறேன், இதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை என்று கேட்டான் சூர்யா. என்ன தைரியம் இருந்தா என்ன பார்த்து திமிரா பேசுவ என காரில் இருந்து இறங்கிய சந்தியா சூர்யாவை பார்த்து கையை ஓங்க அவள் கையை பிடித்து முறுக்கி அவள் கன்னத்தில் பலார் என ஓங்கி அறைந்தாள் பிரீத்தி. என்னோட புருஷனை மரியாதை குறைவா பேசுறதுக்கு யாருக்கும் உரிமை இல்ல என பிரீத்தி கூற அதிர்ச்சியில் உறைந்து போயிருந்த சந்தியா வேகமாக காரின் உள்ளே சென்று அமர்ந்தாள். காரின் உள்ளே சென்று சந்தியாவை பார்த்து சூர்யா, இதுதான் உங்களுக்கு லாஸ்ட் வார்னிங், இனிமே நீங்க பிரீத்தி மேடம் கிட்ட எந்த பிரச்சனையும் பண்ணக்கூடாது என எச்சரித்து விட்டு பிரீத்தியின் கையை பிடித்துக் கொண்டு அங்கிருந்து கிளம்ப தயாரானான் சூர்யா. பிரீத்திக்கு ஒன்று மட்டும் புரியவில்லை. எப்பொழுதும் அமைதியாக இருக்கும் சூர்யா இன்று ஏன் இப்படி உணர்ச்சி வசப்பட்டான் என்று. இருந்தாலும் ஒரு புறம் அவளுக்கு சந்தோஷமாக இருந்தது. தனக்காக சூர்யா எதிர்த்து நின்றது அவளுக்கு மிகவும் பிடித்திருந்தது. அப்பொழுது மின்னல் வேகத்தில் கார் ஒன்று வேகமாக அவர்கள் முன்னே வந்து நின்றது. காரில் இருந்து கருப்பு நிற சட்டை அணிந்த ராமலிங்கத்தின் பிஏவை பார்த்த சந்தியாவும் விவேக்கும் சந்தோஷமானார்கள். அவரை பார்க்கத்தான் வந்திருக்கிறார்கள் என்று சிரித்த முகத்துடன் அவரை நோக்கி சென்றனர். ஆனால் அவரோ இவர்களை தாண்டி சூர்யாவை நோக்கி நடந்து சென்று அந்த கார் சாவியை சூர்யாவிடம் கொடுத்து, சார், ராமலிங்கம் சார் இதை உங்ககிட்ட கொடுக்க சொன்னாரு, மத்த எல்லாத்தையும் போன்ல பேசிக்கலான்னு சொன்னாரு. இதை கேட்ட அனைவரும் குழம்பி போயிருந்தனர். ஊட்டியில் ராமலிங்கத்தை சந்திக்க பல நாள் காத்திருக்க வேண்டும். தன்னுடைய கண்களை பல முறை கசக்கி கொண்டு பார்த்தான் விவேக். பிரீத்தியும் அதே நிலைமையில் தான் இருந்தாள். யார் இவங்க? சூர்யாவுக்கு ஏன் விலை உயர்ந்த காரை கொடுக்கறாங்க? இந்த கார் எப்படி சூர்யாவால் வாங்க முடிந்தது என்று குழம்பினான். ஆனால் ஒன்று மட்டும் அவனுக்கு தெளிவாக புரிந்தது, இதில் ஏதோ ஒரு மர்மம் இருக்கிறது என்று. சந்தியா கோபத்தில் அங்கேயே நின்று கொண்டிருந்தாள். பின் காரில் ஏறும்படி விவேக்கின் சத்தம் கேட்க சுழித்த முகத்துடன் காரின் உள்ளே சென்று அமர்ந்தாள். நான் உனக்கு ஒரு அட்வைஸ் சொல்றேன், கொஞ்ச நாள் அவங்க 2 பேர் பக்கமும் நீ போகாம இருக்கிறது தான் உனக்கும் எனக்கும் ரொம்ப நல்லது. விவேக் இப்படி கூறியது சந்தியாவிற்கு குழப்பமாக இருந்தது. சூர்யாவை பார்த்து திடீரென்று ஏன் விவேக் பயப்படுகிறான் என்று. தன்னுடைய புது காரில் பிரீத்தியை வீட்டிற்கு அழைத்து சென்று கொண்டிருந்தான் சூர்யா. அப்போது முன் சீட்டில் அமர்ந்திருந்த பிரீத்தி காரை ஓட்டிக் கொண்டிருந்த சூர்யாவை வைத்த கண் வாங்காமல் பார்த்து கொண்டே இருந்தாள். என்னாச்சு, ஏன் இப்படி பாக்குறீங்க என்று சிரித்துக் கொண்டே கேட்டான் சூர்யா. ஒன்றும் இல்லை என்பது போல தலையை ஆட்டிவிட்டு, இனிமே இப்படி பண்ணாதீங்க சூர்யா என பிரீத்தி கூற எதை பற்றி பேசுகிறான் என்று புரியாதவனைப் போல நடித்தான். இனிமே இந்த மாதிரி கார் வாடகைக்கு எடுக்க கூடாது, இந்த மாதிரி காஸ்ட்லியான காருக்கு ரெண்டல் அதிகமா இருக்கும் என்று கூறினாள். இதை பற்றி பிரீத்தியிடம் எப்படி சொல்வது என்று யோசித்துக் கொண்டிருக்கும் போது அவளே இப்படி கூறியது அவனுக்கு மேலும் வசதியாக இருந்தது. டோன்ட் வரி பிரீத்தி, நீங்க கவலைப்படுற அளவுக்கு இது ஒன்னும் அவ்வளோ ரெண்டெல்லாம் இல்ல, சரி இனிமே நான் இப்படி பண்ண மாட்டேன், போதுமா என்று சிரித்துக் கொண்டே சூர்யா கூற எப்பொழுதும் போல எந்த உணர்ச்சியும் இல்லாமல் சரி என்று ஜன்னல் பக்கம் திரும்பியவள் உதட்டோரம் புதிதாக ஒரு சிறு புன்னகை முளைத்திருந்தது. காரை ஓட்டிக்கொண்டு வந்தாலும் சூர்யா இதை கவனிக்க தவறவில்லை. இரவு உணவிற்கு பிறகு சூர்யாவிற்கு ராமலிங்கத்திடமிருந்து கால் வந்தது. யாரும் இல்லாத இடத்திற்கு சென்று சூர்யா தன்னுடைய செல்போனை ஆன் செய்து பேசத் தொடங்கினான். சார், நீங்க மேன்ஷனை சுத்தி இருக்கிற இடத்த டெவலப் பண்ணலான்னு சொல்லியிருந்தீங்க, நான் ஒரு ஐடியா சொல்லலாமா? நாம ஏன் அந்த ஏரியாவை சுத்தி டூரிஸ்ட் எல்லாரும் வந்து போறதுக்கு ஒரு பெரிய ரெசார்ட் அண்ட் அதை சுத்தி கொஞ்சம் அட்ராக்டிவ் ஸ்பாட்ஸ் எல்லாம் டெவலப் பண்ணக்கூடாது? இந்த ப்ராஜெக்ட்னால உங்களுக்கும் எனக்கும் லாபம் தான். பின் மெதுவாக அந்த ஏரியாவை டெவலப் செய்ய அவன் வைத்திருந்த பிளானை கூறினான். சூர்யாவுக்கு அது மிகவும் பிடித்து போயிருந்தது. அரை மணி நேரத்தில் கோடிக்கணக்கான பிசினஸ் பிளான் ஒரே நிமிடத்தில் உருவானது. மறுநாள் காலை இந்த நியூஸ் காட்டு தீயை போல பரவத் தொடங்கியது. அனைத்து நியூஸ் சேனலிலும் இதுதான் ஹெட்லைன்ஸ்.
ஆனால் எதிலுமே சூர்யாவின் பெயர் வரவில்லை. அவனும் அதை விரும்பவில்லை. ஆர்எஸ்பி குரூப்ஸ் மற்றும் ராமலிங்கத்தின் புதிய ப்ராஜெக்ட் என்றே விளம்பரம் செய்யப்பட்டது. ஆக்சிடென்ட் ஆனதிலிருந்து ரவிக்குமாரின் பிசினஸ் அனைத்தையும் அவருடைய அண்ணனும் பிரீத்தியும் தான் கவனித்துக் கொள்கிறார்கள். ரவிக்குமார் கடுமையாக உழைத்து உருவாக்கிய இந்த பிசினஸில் தன்னுடைய அண்ணா சசிகுமாரையும் சேர்த்துக் கொண்டார். அதில் இவர் எந்த வேலையும் செய்யவில்லை என்றாலும் அதனுடைய பலனை மட்டும் அனுபவித்து வந்தார். ரவிக்குமாருக்கு சசிகுமாரை பற்றி நன்றாக தெரியும். தன்னுடைய சொத்தை அபகரிக்கவே இதையெல்லாம் செய்கிறான் என்று. இருந்தாலும் அவருக்கு ஒரு வாய்ப்பு அளிக்க முடிவு செய்தார். தன்னை சுற்றி யார் நல்லவர் கெட்டவர் என்று தெரிந்து கொள்ள இது ஒரு நல்ல சந்தர்ப்பம் என்று நினைத்தார். ஆர்எஸ்பி குரூப் இன்வெஸ்ட் செய்ய போகிறது என்று நினைத்தவுடன் அவசரமாக ரவிக்குமார் ஆபீஸில் சசிகுமார் தலைமையில் மீட்டிங்கிற்கு ஏற்பாடு செய்தார். சூர்யாவும் பிரீத்தியும் மீட்டிங்கிற்கு சென்றனர். அங்கே சந்தியாவும் அவளுடைய அண்ணன் சதீஷும் பின்பு அங்கு வேலை செய்யும் முக்கியமான நபர்களும் அவர்கள் வருவதற்கு முன்பே மீட்டிங் ஹாலில் கூடியிருந்தனர். ஆர்எஸ்பி குரூப் இங்கு இன்வெஸ்ட் செய்வது அவர்களுக்கு கிடைத்த பெரிய வாய்ப்பு. இந்த வாய்ப்பை நாம் நழுவவிடக் கூடாது. இதுவரை அந்த கம்பெனியில் கான்ட்ராக்ட் பேச சென்ற 10க்கும் மேற்பட்ட கம்பெனிகள் ரிஜெக்ட் ஆனதையும் சசிகுமார் சுட்டிக்காட்டினார். ஆர்எஸ்பி குரூப்புக்கு கீழே வேலை செய்யறதுக்கு நம்ம கம்பெனிக்கு இதுதான் நல்ல சான்ஸ். நான் ஏன் இப்போ உங்க எல்லாரையும் இங்க வர சொல்லியிருக்கேன்னா, கண்டிப்பா நம்ம கம்பெனி சார்பா ஒருத்தங்க அங்க பிசினஸ் ப்ரொபோசல் பண்ணணும். உங்ககிட்ட நல்ல ஐடியா இருந்தா சொல்லுங்க. தனக்கு கிடைத்த இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொண்டு கிடைக்கும் அனைத்தையும் தனக்கு சொந்தமாக்கிக் கொள்ள வேண்டும் என்று முடிவோடு இருந்தார் சசிகுமார். அப்பொழுது சூர்யா நாம் புதிதாக உருவாக்கிய இன்ஜினியரிங் டீம் அவர்களுக்கு தேவைப்படும் என கூற, காலங்காலமா பிசினஸ்ல இருக்கிற எங்க குடும்பம் இதை பத்தி பேசட்டும். நீ என்ன இந்த கம்பெனி ஓனரா என்று சந்தியா நேற்று நடந்த நிகழ்ச்சிக்கு பழிவாங்கும் விதமாக அனைவரின் முன்பும் சூர்யாவை அசிங்கப்படுத்தினாள். இதனால் கோபமடைந்த பிரீத்தி, இது என்னோட அப்பா கம்பெனி, அவர் பேசுறதுக்கு எல்லா உரிமையும் இருக்கு என்று கூறினாள். இதை பார்த்த சூர்யா நேற்று நடந்ததைப் போல நடந்துவிடக் கூடாது என்று எண்ணி உடனே பிரீத்தியை பார்த்து தனக்காக அமைதியாக இருக்கும்படி கேட்டுக்கொண்டான். அங்கு நடந்த கலவரம் எதையும் சசிகுமார் கண்டு கொள்ளவில்லை. உங்க எல்லாருக்கும் நல்லா தெரியும், இது ஆர்எஸ்பி குரூப் ப்ராஜெக்ட். உங்க எல்லாருக்கும் ஒரு நாள் டைம் கொடுக்கறேன், நல்ல பிசினஸ் ப்ரொபோசலா கொண்டு வாங்க என்று கூறினார். இதை கேட்ட சசிகுமாரின் மூத்த மகன் சதீஷ், இதுக்கெல்லாம் சுத்தமா சான்ஸே இல்ல, இன்ஜினியரிங் டீம் 2 வருஷத்துக்கு முன்னாடி தான் ஆரம்பிச்சோம் என்று நம்பிக்கை இல்லாமல் பேசினான். நம் கம்பெனியை விட தலை சிறந்த கம்பெனிகள் போட்டிக்கு வரும், இதை வைத்து மட்டுமே அந்த ப்ராஜெக்டை நம்மால் பிடித்துவிட முடியாது என்றான். பிரீத்தி தான் அந்த டீமை மேனேஜ் செய்து வந்தாள். அவள் கூறிய ப்ரொபோசல் நன்றாக இருந்தாலும் வேண்டுமென்றே அவளுடைய எந்த ஒரு ஐடியாவையும் அவர்கள் எடுத்துக்கொள்ளவில்லை. ஒரு கட்டத்தில் பிரீத்திக்கு அழுகை தொண்டை வரை வந்தது. அந்த இடத்தை விட்டு கிளம்பி விடலாம் என்று எழுந்தாள். சேரின் பின்னால் நின்று கொண்டு இதையெல்லாம் கவனித்துக் கொண்டிருந்த சூர்யா அவள் தோளை தட்டி கொடுத்து தைரியம் சொன்னான். ஆனால் இவர்கள் எல்லாம் பேசுவதை பார்த்தால் தங்களுடைய ஆதாயத்திற்கு மட்டுமே இதை செய்கிறார்கள் என்று அவளுக்கு தோன்ற ஆரம்பித்தது. மேலும் சந்தியாவின் எரிச்சலூட்டும் பேச்சும் அவள் பொறுமையை இழக்கச் செய்தது. அப்பொழுது பிரீத்தியின் கீழ் வேலை செய்து கொண்டிருந்த இன்ஜினியரிங் டீமை சதீஷ் பார்த்துக் கொள்வான், இனிமேல் நீ மேற்பார்வை மட்டும் பார்த்துக் கொண்டால் போதும் என்று சசிகுமார் கூற, அவள் உள்ளே அடக்கி வைத்திருந்த எரிமலை வெடித்தது. கோபத்தில் கத்த ஆரம்பித்தாள். பிரீத்தி, நீ ரொம்ப சின்ன பொண்ணு, உனக்கு அவ்வளவு திறமை இல்ல, அதுவும் ஒரு பொண்ணா நீ இதையெல்லாம் பண்ணவே முடியாது, நம்ம கம்பெனி நல்லதுக்கு தான் இதெல்லாம் பண்றேன் என்று சசிகுமார் சாதாரணமாக கூறினார். இந்த டீம் ஆரம்பிச்சது நான் தான், இப்போ வரைக்கும் நான் தான் அதை பார்த்துக்கிட்டு இருக்கேன், இனிமேலும் நான் தான் பார்த்துப்பேன், இதை என்கிட்ட இருந்து நீங்க பறிக்க முடியாது, என்னோட முடிவை கேட்டு நடந்துக்கோங்க என பிரீத்தி மிரட்ட, ஆமா அதான் உன்னோட முடிவை பார்த்தோமே, அதுக்கு எக்ஸாம்பிள் உன்னோட மேரேஜ் என்று சந்தியாவை போலவே சதீஷும் பேச ஆரம்பித்தான். இதை கேட்ட பிரீத்தியின் அழகிய முகம் கோபத்தில் சிவக்க, மேலும் பிரச்சனை நடப்பதற்குள் பிரீத்தியை அங்கிருந்து அழைத்துச் சென்றான் சூர்யா. கண்களில் கண்ணீரை அடக்கி வைத்திருந்தவள் வீட்டிற்கு வந்தவுடன் நேரடியாக ரவிக்குமாரை நோக்கி ஓடினாள். அங்கு நடந்த அவமானத்தையும் தன் கண் முன்னே அவளுடைய தந்தையும் அவரும் ஏமாற்றப்படுவதை பார்த்து எதுவும் செய்ய முடியாதவள் ரவிக்குமாரை கட்டிப்பிடித்து அழுதாள். பிரீத்தி அழுவதை பார்த்த அவள் அம்மா வனிதா, என் பொண்ண நீ என்ன பண்ண, அவளை நீ நிம்மதியாவே இருக்க விட மாட்டியா என வழக்கம் போல எது நடந்தாலும் சூர்யாதான் காரணம் என்று பேசினாள். இனி பிரீத்தியை யாரும் சீண்ட கூட நினைக்க கூடாது என்று கோபத்தில் கையை முறுக்கிக் கொண்டான் சூர்யா. உடனே தனது வக்கீல் வாசுதேவனுக்கு கால் செய்தவன், ஆர்எஸ்பி டூரிசம் இப்ப யார் பொறுப்புல இருக்கு என சூர்யா பேசியது ஆர்எஸ்பி குரூப்பின் ஓனர் போல மிரட்டலாக இருந்தது. இதை போன் மறுமுனையில் கேட்டுக்கொண்டிருந்த வாசுதேவனுக்கு சற்று ஆச்சரியமாக இருந்தது. ஏற்கனவே கோயம்புத்தூர்ல நம்ம கம்பெனில வேலை பார்த்துட்டு இருந்த லோகேஷ் தான் என்று கூறினார். நீங்க என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது, ஆனா நாளைக்கு ரவிக்குமார் கம்பெனில இருந்து 2 பேர் அங்க வருவாங்க, அவங்கள நீங்க அசிங்கப்படுத்தி அனுப்பணும் என சூர்யா உணர்ச்சி பொங்க பேசினான். எதுக்கு நீ இப்படி பேசுற, அதுவும் மாமனாரோட கம்பெனி என்று வாசுதேவன் கூற, எனக்கு எல்லாம் தெரியும், இத நான் சூர்யாவா உங்ககிட்ட சொல்லல, இது இந்த ஆர்எஸ்பி குரூப்போட தலைவரா உங்ககிட்ட கட்டளை இடுறேன்
என்று சொன்னதும் வாசுதேவன் மறுபேச்சு எதுவும் பேசவில்லை. மறுநாள் காலை 9:30 மணிக்கெல்லாம் சதீஷும் அவனுடைய தந்தையும் RSP டூரிசம் கம்பெனிக்கு சென்றனர். அங்கிருந்த ஃப்ரண்ட் டெஸ்கில் அமர்ந்திருந்த பெண்ணிடம் ரவிக்குமாரின் கம்பெனியிலிருந்து வந்துள்ளதாக கூறினர். சிறிது நேரம் வெயிட்டிங் ரூமில் காத்திருக்கும்படியும் ஜெனரல் மேனேஜர் வந்தவுடனே உள்ளே செல்லலாம் என்று கூறினார். அவர்கள் அங்கு காத்திருந்த சில மணி நேரத்திலேயே உலகில் பல மூலையிலிருந்து பல கம்பெனிகள் வந்த வண்ணம் இருந்தது. இவர்கள் எதற்கு வந்திருக்கிறார்களோ அதே காரணத்திற்காகவே அவர்களும் வந்துள்ளனர். நேரம் கடக்க கடக்க பொறுமை இழந்த சசிகுமார் திட்ட ஆரம்பித்தார். அப்பா, பொறுமையா இருங்க, நம்ம ஒன்னும் வாழைப்பழம் பிசினஸ் பேச வரல. இந்த கம்பெனில நம்மள உள்ள விட்டதே பெரிய விஷயம் என சதீஷ் சமாதானம் கூறினான். அப்பொழுது அவர்களை மேலே ஜெனரல் மேனேஜர் அழைக்கிறார் என்று ஃப்ரண்ட் டெஸ்கில் கூற ஆர்வமாக உள்ளே எழுந்து சென்றனர். ஜெனரல் மேனேஜர் கதவை திறந்த இருவரும் அதிர்ச்சியில் உறைந்து போய் நின்றனர். உள்ளே என்ன நடந்திருக்கும்? சூர்யா இவர்களை என்ன செய்ய போகிறான்? அவர்கள் உள்ளே வந்து 10 நிமிடத்திற்கு மேல் ஆனது. ஆனால் எதுவும் பேசாமல் அமர்ந்திருந்தான் லோகேஷ். இதனால் பொறுமை இழந்த சதீஷ் பேச ஆரம்பித்தான். சார், நாங்க ரவிக்குமார் கம்பெனியிலிருந்து வந்திருக்கோம். என் பேர் சதீஷ் என்று சதீஷ் கூறி முடிப்பதற்குள் எனக்கு தெரியும் என்று அலட்சியமாக பதிலளித்த லோகேஷ் மீண்டும் அவன் செய்து கொண்டிருந்த பழைய வேலையை கவனிக்க ஆரம்பித்தான். மீண்டும் ஒரு முறை பேச ஆரம்பித்த சதீஷ், சார், நாங்க எதுக்கு இங்க வந்திருக்கோம்னா ரவிக்குமார் கம்பெனி இந்த ஊட்டியிலேயே பெரிய கம்பெனி என்று சதீஷ் விடாமல் கூற ஆர்வத்துடன் திரும்பி பார்த்த லோகேஷ், நீங்க இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் பிசினஸுக்கு எப்போ வந்தீங்க என்று கேட்க சந்தோஷமாக தன்னுடைய பதிலை கூற ஆரம்பித்தான் சதீஷ். சதீஷ் யாராக இருந்தாலும் பேசியே கவிழ்த்து விடுவான். லோகேஷிடம் ரவிக்குமாரின் கம்பெனி பெருமைகளை பற்றி பேச ஆரம்பித்தான். புதிதாக உருவாக்கி இருக்கும் இன்ஜினியரிங் டீமை பற்றியும் இத்தனை காலமாக அவர்கள் செய்து வந்த ரியல் எஸ்டேட் பிசினஸை பற்றியும் பேசிக்கொண்டே போனான். ஆனால் லோகேஷோ கண்களை மூடி ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தான். தன் கோபத்தை அடக்க பெருமூச்சு விட்டவன் பின் சத்தமாக லோகேஷ் சார் என்று அழைத்தான். என்னாச்சு என்று கண்களை கசக்கிக் கொண்டான் லோகேஷ். ஒன்னும் இல்ல சார், ரவிக்குமார் கம்பெனியை பத்தி நீங்க கேட்டீங்க, அதை நான் சொல்லி முடிச்சிட்டேன் என சதீஷ் பேச நிலைமை கைவிட்டு போகக்கூடாது என்று உணர்ந்த சசிகுமார் வேகமாக அவர் பையில் இருந்த ஒரு பெரிய கிஃப்ட் பாக்ஸை எடுத்து லோகேஷிடம் நீட்டினார். சசிகுமாரை மேலும் கீழும் பார்த்த லோகேஷ் டேபிள் மீது இருந்த பாக்ஸை ஓபன் செய்தார். அதில் ரேராக கிடைக்கக்கூடிய விலை உயர்ந்த ஒயின் பாட்டில் உள்ளே இருந்தது. அதை பார்த்து லோகேஷ் புன்னகைத்தார். உங்க பேர் என்ன சொன்னீங்க? சதீஷ் ரைட் என சந்தேகமாக அவன் கூற அவ்விருவருக்கும் இந்த ப்ராஜெக்ட் எப்படியாவது தங்கள் கைக்கு வந்துவிடும் என்ற நம்பிக்கை மீண்டும் முளைக்க ஆரம்பித்தது. நீங்க ரவிக்குமார் கம்பெனியோட எல்லாத்தையும் சொல்லி முடிச்சிட்டீங்க, ஆனா உங்களுக்கே தெரியாத உங்க கம்பெனியில இருக்க முக்கியமான ஒன்ன பத்தி சொல்ல மறந்துட்டீங்க என்று லோகேஷ் கூற சதீஷும் அவனுடைய தந்தையும் குழப்பத்தில் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். எங்களுக்கே தெரியாதா? அப்படி என்ன விஷயம் சார் என ஆர்வமாக சசிகுமார் கேட்டார். நக்கலாக சிரித்த லோகேஷ், அதுதான் கனவு காண்றது என்று கூறி மீண்டும் ஒரு முறை சிரித்தான். இது எவ்வளோ பெரிய ப்ராஜெக்ட்னு உங்களுக்கு தெரியுமா? இந்த மாதிரி இடத்துல உங்களுக்கு எப்படி சான்ஸ் கிடைக்கும்னு வந்தீங்க? இதெல்லாம் நீங்க கனவுல கூட நினைச்சு பார்க்க முடியாத ஒரு விஷயம். அதுவரை சிரித்த முகத்துடன் இருந்த இருவரின் முகமும் மாறியது. நாற்காலியை உதறிவிட்டு எழுந்த சதீஷ், இந்த ஊட்டி என்னோட கண்ட்ரோல்ல தான் இருக்கு. எங்களை அவமானப்படுத்திட்டு நீ இந்த இடத்துல எப்படி ரெசார்ட் கட்டுறன்னு பாக்குற? சதீஷ் கத்தியது அறையின் வெளியில் இருந்த செக்யூரிட்டியின் காதில் விழுந்தது. வேகமாக உள்ளே வந்த செக்யூரிட்டிகள் ஆக்ரோஷமாக லோகேஷை நோக்கி சென்ற சதீஷை பிடித்தனர். ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, இது என்ன ஒயின்னு சொன்னீங்க என்று அங்கிருந்த ஒயின் பாட்டிலை கையில் எடுத்தவன் சட்டென்று கீழே போட்டு உடைத்தான். ஊப்ஸ், சாரி, தெரியாம கீழே போட்டு உடைச்சிட்டேன் என்று நக்கலாகவும் சிரிக்க சதீஷ் சீறிக்கொண்டு அவனை அறைய வந்தான். இந்த ஒயினைய வேலைக்காரங்க கூட குடிக்க மாட்டாங்க, இதை எனக்கு பரிசா கொடுத்து ப்ராஜெக்ட வாங்க பாக்குறியா என லோகேஷ் அவர்களை அங்கிருந்து விரட்டி அடித்தார். அதை கேட்ட அங்கிருந்தவர்கள், RSP குரூப் எவ்வளவு பெருசு, ப்ராஜெக்ட் பத்தி பேச ரவிக்குமார் இவங்களையே நம்பினாரு என்று முணுமுணுத்தனர். ரவிக்குமார் நிறுவனத்தில் இருந்த வரையில் அவருடைய கம்பெனி நன்றாக இருந்தது. இப்பொழுது இவர்களின் செயலால் என்ன நடக்கப் போகிறதோ என்று பேசிக்கொண்டனர். இருவரும் வெளியே சென்றவுடன் லோகேஷ் தனது போனை எடுத்து வாசுதேவனுக்கு கால் செய்து, சார், நீங்க சொன்ன மாதிரி அவங்க 2 பேரையும் அசிங்கப்படுத்தி அனுப்பிட்டான் என்று கூறினான். அதே சமயம் வாசுதேவன் சூர்யாவிற்கு கால் செய்து அங்கு நடந்த அனைத்தையும் அவனுக்கு கூறினார். இதையெல்லாம் கேட்ட பின்புதான் சூர்யாவிற்கு நிம்மதியாக இருந்தது. பின் தனக்காக இன்னொரு காரியம் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டான். நாளை பிரீத்தி இந்த ப்ராஜெக்டை டீல் பேச வருவாள். அவளிடம் எந்த கேள்வியும் கேட்காமல் இந்த ப்ராஜெக்டை அவளிடம் கொடுக்க வேண்டும் என்று கூறினான். பிரீத்தி வருவாங்க, அவங்கள கொஞ்ச நேரம் கூட வெயிட் பண்ண வைக்காதீங்க, ஃபார்மாலிட்டின்னு சொல்லி கூட அவங்கள வெயிட் பண்ண வைக்காதீங்க என்று சூர்யா 1க்கு 2 முறை அழுத்தி கூறினான். சதீஷும் சசிகுமாரும் சேர்ந்து ப்ராஜெக்டை கைவிட்ட விஷயம் ரவிக்குமாருக்கு தெரிய வந்தது. யார் நல்லவர்கள், யார் கெட்டவர்கள், தனக்கு பின்னால் யார் இந்த கம்பெனியை நன்றாக நடத்த முடியும் என்று தெரிந்து கொள்ள சிறிது காலம் ஒதுங்கியிருந்தவர் மீண்டும் கம்பெனியில் காலடி எடுத்து வைத்தார்.
அவருடைய ஆபீஸில் அவசரமாக போர்டு மீட்டிங்க்கு ஏற்பாடு செய்யப்பட்டது. ஆனால் அந்த மீட்டிங்கில் இருந்தவர்களின் முகத்தில் சந்தோஷம் துளியும் இல்லை. ஏனென்றால் ஆர்எஸ்பி குரூப் அளவிற்கு பெரிதாக இல்லை என்றாலும் ஊட்டியில் ரவிக்குமாரின் கம்பெனி தான் ராஜாவாக கொடிக்கட்டி பறந்தது. ஆனால் நேற்று நடந்த சம்பவத்தால் கம்பெனி பெரும் ஆபத்தில் சிக்கிக் கொண்டது. ஏனென்றால் அவர்கள் எதிர்த்தது சாதாரணமான ஆள் கிடையாது, ஆர்எஸ்பி குரூப்பின் ஜெனரல் மேனேஜரை. மீட்டிங்கில் சதீஷும் சசிகுமாரும் தலை குனிந்தே காணப்பட்டனர். இதுக்குதான் பிசினஸ் நான் பாத்துக்கிறேன், நீங்க ரெஸ்ட் எடுங்கன்னு சொன்னீங்களா? நீங்க பண்ண இந்த காரியத்தினால நம்மள நம்பி இருக்க எத்தனை குடும்பம் கஷ்டப்பட போகுதுன்னு உங்களுக்கு தெரியுமா என ரவிக்குமார் கோபத்தில் கத்தினார். இதுவரை அப்படி ஒரு முகத்தை யாரும் பார்த்திருக்க மாட்டார்கள். இதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த பிரீத்திக்கு வருத்தப்படுவதா இல்லை மீண்டும் இந்த கம்பெனி நம் கைக்கு வந்துவிட்டது என்று சந்தோஷப்படுவதா என்று தெரியாமல் அமர்ந்திருந்தாள். அப்பொழுது அவளுடைய செல்போனிற்கு சூர்யாவிடமிருந்து அழைப்பு வந்தது. 10 சேர் தள்ளி அமர்ந்திருந்த சூர்யாவை எட்டி பார்த்தாள். அவன் போனை எடுக்குமாறு சைகையால் கூறினான். போனை எடுத்த பிரீத்தியிடம், நீங்க என்ன முழுசா நம்புறீங்களா? அப்படின்னா இந்த ப்ராஜெக்டை நான் எப்படியாவது முடிச்சு காட்டுறேன். நம்ம கம்பெனி மேல இருக்கிற கெட்ட பேர் எல்லாம் நான் மாத்தி காட்டுறேன்னு உங்க அப்பா கிட்ட சொல்லுங்க. பிளீஸ் பிரீத்தி, எனக்கு ஒரு சான்ஸ் கொடுங்கன்னு மட்டும் கேளுங்க என்று சூர்யா அவளை பார்த்து கொண்டே தூரத்திலிருந்து பேசினான். திருமணமாகி இந்த 3 வருடத்தில் சூர்யா ஒருமுறை கூட தனக்காக எதையும் கேட்டதில்லை. ஆனால் சூர்யா சொல்வதையும் செய்யாமல் இருக்க முடியவில்லை. ரவிக்குமார் பேசிக் கொண்டிருக்க சற்றென்று எழுந்து நின்றாள் பிரீத்தி. அப்பா, இந்த ப்ராஜெக்டை நான் எப்படியாவது முடிச்சு காட்டி கம்பெனிக்கு நல்ல பேர் வாங்கி தரேன், எனக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க என்று தைரியமாக கூறினாள். பிரீத்தி, இது உன்னால முடியுமா என்று ரவிக்குமார் ஆச்சரியமாக அவளை பார்த்து கேட்க, முடியுமோ முடியாதோ அதை ட்ரை பண்ணி பார்த்ததுக்கு அப்புறம் தானே என்னால சொல்ல முடியும் என்றவள் சூர்யாவை பார்த்து லேசாக சிரித்தாள். பிரீத்தி மீண்டும் அங்கு போவதற்கு எதிர்ப்புகள் பல கிளம்பின. நான் முடிவு பண்ணிட்டேன், நீ நாளைக்கு காலையிலேயே அங்க போகலாம். இவங்க 2 பேரும் பண்ணி வச்ச காரியத்தை நீதான் சரி செய்யணும் என்று ரவிக்குமார் கூற அடுத்த நொடியே, பட் எனக்கு ஒரு கண்டிஷன் இருக்கு. நான் இந்த ப்ராஜெக்டை நல்லபடியா பேசி முடிச்சிட்டு வந்துட்டா என்கிட்ட இருந்து வாங்கின அந்த இன்ஜினியரிங் டீம் திரும்ப என் கைக்கே வந்துடணும் என்று பிரீத்தி திமிராக சதீஷை பார்த்து பேசினாள். ஒவ்வொருவர்களும் ஒவ்வொரு விதமான யோசனைகளை வைத்திருந்தனர். சசிகுமாரின் குடும்பத்தை தவிர அங்கிருந்த அனைவரும் பிரீத்தியின் மீது நம்பிக்கை வைத்திருந்தார்கள். அன்று மதியமே சூர்யாவை அழைத்துக் கொண்டு ஆர்எஸ்பி டூரிசம் கம்பெனிக்கு சென்றாள். மனதில் பயம் இருந்தாலும் அதை அவள் வெளிக்காட்டிக் கொள்ளவில்லை. கண்களில் பயத்துடன் லோகேஷின் ஆபீஸுள்ளே நுழைந்தாள். நேற்று நடந்ததைப் போலவே இன்றும் நடந்து விடுமோ என்ற பயத்திலேயே லோகேஷ் முன் அமர்ந்தாள். 15 நிமிடத்திற்கு பின் லோகேஷின் அறையிலிருந்து பேய் அடித்தது போல வெளியே வந்தாள். அவள் கண்ணை அவளால் நம்பவே முடியவில்லை. கண்டிப்பாக இது கனவாகத்தான் இருக்கும் என்று பல முறை தன்னை கிள்ளி பார்த்து கொண்டாள். ஆர்எஸ்பி டூரிசம் ப்ராஜெக்ட் ரவிக்குமாரின் கம்பெனிக்கு கொடுக்கப்பட்டது. பிரீத்தி உடனே காரில் ஏறி சூர்யாவுடன் தனது ஆபீஸிற்கு விரைந்தாள். பின் ஆபீஸிற்கு வந்த பிரீத்தி யாரிடமும் பேசாமல் நேராக அவளுடைய கேபினுக்கு சென்று அமர்ந்தாள். பிரீத்தி எதுவும் பேசாமல் நேராக கேபினுக்கு சென்றதை பார்த்த அனைவரும் கண்டிப்பாக அங்கு ஏதோ நடந்திருக்கிறது, இந்த முறையும் அந்த ப்ராஜெக்ட் நம் கைக்கு வரவில்லை என்று நினைத்தனர். பின் அனைவரும் அங்கு என்ன நடந்தது என்று தெரிந்து கொள்வதற்காக காத்திருக்கிறார்கள் என்று சூர்யா சொன்னதும் பிரீத்தி மெதுவாக மீட்டிங் ரூமிற்கு சென்றாள். தன் முன்னே இருந்த ஃபைலை திறந்த பிரீத்தி, இந்த ப்ராஜெக்ட் இப்ப நம்மளோட கம்பெனிக்கு தான் கிடைச்சிருக்கு. இந்த ஒரு ப்ராஜெக்ட் மட்டும் கிடையாது, அவங்க பண்ண போற எல்லா ப்ராஜெக்ட்டுமே நம்ம கம்பெனி தான் பாத்துக்க போகுது என்று பிரீத்தி கூற அங்கிருந்த அனைவரும் அதிர்ச்சியில் சிலை போல உறைந்து நின்றனர். ஆனால் சதீஷ் மட்டும் அதை நம்பாமல் அந்த ஃபைலை புரட்டி பார்த்து கொண்டே இருந்தான். கண்டிப்பா இவளால இத பண்ணிருக்க முடியாது, கண்டிப்பா இவ பின்னாடி யாரோ இருக்காங்க, இல்லனா இவ ஏதோ பண்ணிருக்கா. தன்னால் முடியாததை பிரீத்தி செய்து காட்டி விட்டதை நினைத்து ஆதங்கத்தில் கத்தினான் சதீஷ். எப்படி இவளால முடிஞ்சது, இவளுக்கு பின்னாடி யார் இருக்கா என்று குழப்பத்துடன் சதீஷ் இருக்க யாரோ கதவை திறக்கும் சத்தம் கேட்க சூர்யா கூலாக உள்ளே வந்தான். சதீஷ் பிரீத்தியை பார்த்து, இந்த ப்ராஜெக்ட்காக நீ எந்த எல்லை வேணாலும் தாண்டி இருப்ப, ஒரு பொண்ணா இருக்கிறத விட உன்கிட்ட வேற என்ன திறமை இருக்கு, கண்டிப்பா உன் அழக காட்டிதான் மயக்கிருப்ப என்று பிரீத்தியை அசிங்கமாக பேசினான். இதை கேட்ட பிரீத்தி மனமுடைந்து போனாள். இது கூலாக வந்த சூர்யாவிற்கு கோபத்தை ஏற்படுத்தியது. அவன் தனது கைகளை முறுக்கினான். என்ன தைரியம் இருந்தா என் முன்னாடியே என் பொண்ணை பத்தி தப்பா பேசுவ என்று ரவிக்குமார் சதீஷை கொலை செய்யும் அளவிற்கு கோபம் வந்தது. அப்பொழுது சதீஷின் கன்னத்தில் ஒரு கை ஓங்கி அறைய அங்கிருந்த அனைவரும் அமைதியானார்கள். சூர்யா என்று பிரீத்தியின் சத்தம் கேட்க அனைவரும் சூர்யா இருந்த பக்கம் திரும்பி பார்த்தார்கள். ஆனால் சூர்யா ஓங்கி அடித்ததில் கண்கள் கலங்கி போய் இருந்த சதீஷுக்கு சூர்யா நின்று கொண்டிருந்ததே தெரியவில்லை. இந்த தடவை அறையோட விடுறேன், அடுத்த தடவை பிரீத்தியை ஏதாவது செய்யணும்னு நினைச்ச இதை விட பெருசா இருக்கும், ஜாக்கிரதை என சதீஷை எச்சரித்தான் சூர்யா. அவன் கோபப்பட்டு இதுவரை அங்கிருந்த யாருமே பார்த்ததில்லை. இன்று அவனுடைய குரல் சதீஷின் மனதில் சற்று பயத்தை ஏற்படுத்தியது. வேகமாக பிரீத்தியின் கையை பிடித்து வெளியே இழுத்துச் சென்றான்.
சூர்யா தன் கையை பிடித்து இழுத்துச் செல்வதை அவள் தடுத்து நிறுத்தவே இல்லை. யாராவது தன்னை காப்பாற்ற மாட்டார்களா என்று நினைத்துக் கொண்டிருந்த பொழுது சூர்யா சட்டென்று உள்ளே வந்தது அவளுக்கு சந்தோஷமாக இருந்தது. அவன் பின்னால் ஒரு பூனைக்குட்டி போல சென்றாள். ஆபீஸ் வெளியே வந்த பிரீத்தி சூர்யாவின் கையை சட்டென்று உதறிவிட்டாள். நீங்க யாரு? இந்த 3 வருஷத்துல பார்த்த சூர்யா நீங்க இல்ல. ஏதோ உங்ககிட்ட புதுசா இருக்கு. இந்த ப்ராஜெக்ட்ல உங்களுக்கு ஏதோ கனெக்ஷன் இருக்குன்னு மட்டும் எனக்கு நல்லா புரியுது. எப்படி இதெல்லாம் பண்ணீங்க? எனக்கு இப்பவே தெரிஞ்சாகணும் என்று பிரீத்தி தன்னுடைய கைகளை கட்டிக்கொண்டு சூர்யா முன் ஒரு குழந்தை அடம் பிடிப்பது போல அங்கிருந்து நகராமல் நின்றாள். ஒரு நிமிடம் அப்படியே அவளை பார்த்தபடியே நின்றான் சூர்யா. பிரீத்தி, உனக்கு அந்த ப்ராஜெக்ட் கொடுத்த லோகேஷும் நானும் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ். அதனாலதான் இந்த ஹெல்ப் எனக்கு பண்ணான். வேற ஒன்னும் இல்ல, போதுமா என்று சூர்யா அப்பொழுது உள்ள நிலைமையை சமாளித்தான். அதே சமயம் ரவிக்குமாரின் ஆபீஸில் மீட்டிங் முடிந்து அனைவரும் சென்று விட்டனர். ஆனால் சதீஷ் மட்டும் மீட்டிங் ஹாலில் உள்ள நாற்காலியில் எவ்வளவு மணி நேரம் அமர்ந்திருந்தான் என்று அவனுக்கே தெரியாது. அப்பொழுது சசிகுமார் உள்ளே வர, இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டது வேஸ்டா போச்சு. அந்த ப்ராஜெக்ட் நம்ம கைக்கு வர சமயத்துல இந்த பிரீத்தி இப்படி பண்ணிட்டா. இப்போ அந்த இன்ஜினியரிங் டீமும் நம்ம கையை விட்டு போயிடுச்சு. அவளை நம்ம சும்மா விடக்கூடாது என்று தன்னுடைய ஆதங்கத்தை சசிகுமாரிடம் கொட்டினான் சதீஷ். நீ இப்போ எவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்கன்னு தெரியுமா? இந்த சொத்தை அடையிறதுல நான் அண்ணன் தம்பி யாரையுமே பார்க்க மாட்டேன். அதுக்கு நீ எடுத்தோம் கவுத்தோன்னு உன்ன மாதிரி நான் எதுவும் செய்ய மாட்டேன் என்ற சசிகுமாரின் குரலில் கோபம் தெரிந்தது. நிமிர்ந்து சசிகுமாரின் முகத்தை பார்த்த சதீஷ் அவரிடம் என்ன சொல்ல வருகிறீர்கள் என்று கேட்டான். அதற்கு சசிகுமார், நீ யார வேணாலும் பகச்சுக்கோ, ஆனா பிரீத்திய பகச்சுக்காத. பிரீத்தி தான் நம்மளுடைய ஆயுதம். ரவிக்குமாருக்கு பிரீத்தி எவ்வளவு முக்கியம்னு உனக்கு நல்லா தெரியும். அவர் முன்னாடியே பிரீத்தியை இப்படி பேசினா நமக்கு இந்த சொத்து எப்படி கிடைக்கும் என்று சதீஷிற்கு அறிவுரை கூறினான். இப்போ இதெல்லாம் பேசி என்ன பிரயோஜனம்? அந்த ப்ராஜெக்டும் இன்ஜினியரிங் டீமும் நம்மளை விட்டு போய் ரொம்ப நேரம் ஆயிடுச்சு என்று புலம்பினான் சதீஷ். அதை கேட்ட சசிகுமார் வில்லத்தனமாக சிரித்தார். நீ நினைக்கிற மாதிரி பிரீத்திக்கு இந்த ப்ராஜெக்ட் போகாது. ஆர்எஸ்பி குரூப் ப்ராஜெக்ட் நம்மளோட கம்பெனிக்கு தான் வந்திருக்கு, பிரீத்திக்கு இல்ல என 1க்கு 2 முறை அழுத்தி கூறினார். அன்று இரவு சூர்யா தூங்குவதற்காக தன்னுடைய அறைக்கு சென்றான். திருமணமாகி 3 வருடங்களாக இருந்தாலும் பிரீத்தியும் சூர்யாவும் தனித்தனி அறையிலேயே தான் தூங்குவார்கள். அப்பொழுது சூர்யாவின் அறை கதவை யாரோ தட்ட, இந்த நேரத்தில் யாராக இருக்கும் என்று நினைத்து கதவை திறந்தான். கதவின் வெளியே பிரீத்தி இருப்பதை பார்த்தான் சூர்யா. அவள் வெள்ளை நிறத்தில் நைட் டிரெஸ் அணிந்திருந்தாள். பார்ப்பதற்கு தேவதை போல காட்சியளித்தாள். எப்பொழுதும் போல இல்லாமல் இன்று பிரீத்தி சற்று அதிக மேக்கப்புடன் காணப்பட்டாள். வெட்கத்தில் அவளுடைய கன்னங்கள் சிவந்திருந்தது. என்னுடைய ரூம்ல பல்ப் எரியல, ரொம்ப இருட்டா இருக்கு. அதனால இன்னைக்கு உங்க ரூம்ல நான் படுத்துக்கலாமா என்று தயக்கத்துடன் பிரீத்தி கேட்டாள். என்றுமில்லாமல் என்று அதிகமாகவே வெட்கப்பட்டாள். பல்பு தானே, நான் சேஞ்ச் பண்ணி தரேன், ஒன்னும் கவலைப்படாதீங்க என்று சர்வசாதாரணமாக சூர்யா கூற, உடனே பிரீத்தி வேகமாக, அந்த பல்பை மாற்றுறது ரொம்ப கஷ்டம், அது உங்களால முடியாது, அதை விட்டுருங்க, நாளைக்கு பார்த்துக்கலாம், இன்னைக்கு உங்க ரூம்லயே நான் படுத்துக்கலாமா என்று தயங்கி தயங்கி பேசினாள். அவள் கூற வந்த எதையும் புரிந்து கொள்ளாத சூர்யா, பல்பு மாற்றுறது அவ்வளோ பெரிய கஷ்டமான வேலை இல்ல, இதெல்லாம் நான் நிறைய வாட்டி செஞ்சிருக்கிறேன் என்றான். அவள் கூற வந்த எதையும் புரிந்து கொள்ளாமல் அவளுடைய அறையை நோக்கி சென்றான். அப்பொழுது பிரீத்தி தன் முன்னே நடந்து கொண்டிருந்த சூர்யாவை இடித்துவிட்டு, ஒன்னும் வேணாம், நானே பாத்துக்கிறேன், சரியான பல்பு என்று சூர்யாவை திட்டிவிட்டு கோபத்துடன் அவளுடைய அறைக்கு சென்றாள். பிரீத்திக்கு என்ன ஆச்சு? இப்ப நான் அவளுக்கு பல்பு மாத்தணுமா வேணாமா? என்ன சொல்ல வந்தா? ஏன் இப்ப கோவப்பட்டு போறா என்று தன்னுடைய தலையை சொரிந்து கொண்டு அவனுடைய அறைக்குள் சென்றான். சூர்யா நீண்ட நாட்களுக்கு பிறகு சந்தோஷமாக தூங்க ஆரம்பித்தான். ஆனால் பிரீத்தியோ அவளுடைய அறையில் தூக்கம் வராமல் புரண்டு கொண்டிருந்தாள். இனிமே ஏதாவது சொல்லணும்னா சூர்யாவுக்கு மறைமுகமா சொல்லவே கூடாது, அவனுக்கு எதுவுமே புரியல என இரவு முழுவதும் அவனை திட்டிக் கொண்டே இருந்தாள். அடுத்த நாள் காலை சூர்யா மிகவும் சந்தோஷத்துடனும் புத்துணர்ச்சியுடனும் எழுந்து வந்தான். ஆனால் ஒரே நாள் ராத்திரியில் பிரீத்தியின் கண்ணிற்கு கீழ் கருவளையம் தோன்றியிருந்தது. அவளை பார்க்க சின்ன பாண்டா கரடி போல் இருந்தது. அவள் இருக்கும் கோலத்தை பார்த்து சிரித்தான் சூர்யா. ஆனால் பிரீத்தியின் பார்வை ஈட்டி போல அவன் மீது பாய்ந்தது. பிரீத்தி வித்தியாசமாக நடந்து கொள்வதை பார்த்த சூர்யா ஒன்றும் புரியாமல் நேற்றை போலவே தலையை சொரிந்து கொண்டிருந்தான். பிரீத்தி தயாராக எப்படியும் 1 மணி நேரமாவது ஆகும் என்று நினைத்த சூர்யா, எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, நீ கிளம்பின உடனே எனக்கு கால் பண்ணு
என்று அங்கிருந்த தன்னுடைய புது காரில் புறப்பட்டான். ஊட்டியில் ஹோட்டலில் தங்கியிருந்த வாசுதேவன் ரூமிற்கு சென்றான் சூர்யா. வாசுதேவனிடம் ஆர்எஸ்பி டூரிசம் பிசினஸ் எப்படி போய்க் கொண்டிருக்கிறது என்று விசாரித்து தெரிந்து கொண்டான். பின் அவன் கையில் இருந்த கார் சாவியை வாசுதேவனிடம் ஒப்படைத்துவிட்டு, நான் கேட்கிற வரைக்கும் நீங்களே வச்சுக்கோங்க என்று சொன்னான். சூர்யா கிளம்புவதற்கு தயாராகிக் கொண்டிருக்கும் பொழுது அவனிடம் முக்கியமான சில விஷயத்தை கூற வேண்டும் என்று வாசுதேவன் சொன்னார். என்ன சொல்றதா இருந்தாலும் கொஞ்சம் சீக்கிரம் சொல்லுங்க. வீட்ல பிரீத்தி எனக்காக காத்துட்டு இருப்பா. ஒருவேளை பிரீத்தியிடம் ஒப்படைக்கப்பட்ட அந்த ப்ராஜெக்டில் எதுவும் சிக்கலாக இருக்குமோ என்ற யோசனையில் வாசுதேவனின் வாயிலிருந்து வரும் வார்த்தைக்காக காத்திருந்தான். உன்னை 2 பேர் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. ஒன்னு ராமலிங்கம் ஆளு, இன்னொன்னு சக்கரவர்த்தி அனுப்பியிருக்க கோஸ்ட் சர்வெண்ட். ராமலிங்கம் கண்டிப்பாக இது செய்யக்கூடிய ஆள்தான் என்று சூர்யாவிற்கு நன்றாக தெரியும். ஆனால் கோஸ்ட் சர்வெண்ட் என்று வாசுதேவன் உச்சரித்தது அவனுக்கு ஆச்சரியமாக இருந்தது. அதுவும் சக்கரவர்த்தி எதற்காக கோஸ்ட் சர்வெண்ட் அனுப்பியிருக்கிறார் என்று குழப்பமாக இருந்தது. நிச்சயமாக நல்லதற்காக இருக்காது என்று நினைத்தான். சக்கரவர்த்தியின் இந்த செயலுக்கு பின்னால் ஏதாவது ஒரு விஷயம் கண்டிப்பாக இருக்கும் என்று நினைத்தான். இந்த விஷயத்தை கேள்விப்பட்டதிலிருந்து அவன் மனதில் பல கேள்விகள் உருவாகத் தொடங்கியது. வீட்டு வாசலில் ஆபீஸ் செல்வதற்காக காத்திருந்தாள் பிரீத்தி. எப்பொழுதும் போல ரவிக்குமாரின் பழைய காரில் ஏற்றிக்கொண்டு ஆபீஸுக்கு அழைத்துச் சென்றான் சூர்யா. வீட்டிலிருந்து ஆபீஸ் வரும் வழியில் கூட பிரீத்தி எதுவும் பேசாததால், இன்னும் என் மேல கோவமாதான் இருக்கீங்களா? எதற்கு கோவப்படுகிறாள் என்று புரியாமல் கேட்டான் சூர்யா. நான் ஏன் உங்க மேல கோவமா இருக்க போறேன்? கோவப்படுற அளவுக்கு உங்களுக்கும் எனக்கும் நடுவுல என்ன இருக்கு என்று கண்களை உருட்டிக்கொண்டு விட்டால் அடித்து விடுவாள் போல அவனை பார்த்து பேசினாள். எப்பா, செம்ம கோவத்துலதான் இருக்காங்க. இந்த பொண்ணுங்க மனசுல என்ன இருக்குன்னு புரிஞ்சுக்கவே முடியல. பேசாம வாயை மூடிட்டு அமைதியா இருந்துருவோம் என்று சூர்யா முணுமுணுத்தபடியே காரை ஓட்டி ஆபீஸுக்கு வந்தடைந்தான். காரில் இருந்து இறங்கிய இருவரையும் பார்த்த சந்தியா, ஹலோ மிஸ்டர் சூர்யா, என்ன இன்னைக்கு உங்க பொண்டாட்டிய இந்த மாதிரி பழைய கார்ல எல்லாம் கூட்டிட்டு வரீங்க? என்ன அந்த காருக்கு ரெண்டல் கொடுத்தே நாக்கு தள்ளிருச்சா? இன்னைக்கு காலையிலேயே ஆரம்பிச்சிட்டா என்பது போல பெருமூச்சு விட்டு திரும்பி பார்த்தான் சூர்யா. எங்கிருந்துதான் இப்படி எல்லாம் வருகிறார்களோ என்பதை போல இருந்தது அவனுடைய செயல். முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் FM ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.